தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் புதியதோர் உலகு செய்வோம். அன்பிற்கினிய மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழாவின் 4வது நாள் நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நந்தா கல்வி நிறுவனங்களின் தலைவர் இனிய நண்பர் வி. சண்முகன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய இனியா நல்லெண்ணெய் நிறுவனத்தின் நிறுவனர் இனிய நண்பர் U.M. குப்புசாமி அவர்களே, செயற்கரிய செய்வார் பெரியர் என்று தமிழ் சொல்கிறது. ஆனால் ஒரு இளைஞனாக இருந்து கொண்டே இந்த மண்ணில் யாரும் சாதிக்க முடியாத சாதனைகளை நிகழ்த்துவதோடு அல்லாமல் நான் தான் இவை அனைத்தையும் சாதித்தேன் என்கின்ற கர்வம் கொஞ்சமும் இல்லாமல் தன்னடக்கத்தோடு பணியாற்றக்கூடிய என் நெஞ்சு கவர்ந்த இனிய நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, ஸ்டாலின் குணசேகரன் அவர்களை பார்க்கிற பொழுது எனக்கு உண்மையில் பொறாமையாக இருக்கிறது. ஊருக்கு ஒரு ஸ்டாலின் குணசேகரன் இருந்தால் எங்கே போகிறோம் நாம் என்ற கேள்விக்கே இடம் இருக்காது என்று நம்புகிறேன். நண்பர்களே, சிந்தித்து சிந்தித்து செல்வம் தேடுகின்ற மனிதர்களுக்கு நடுவே சிந்தித்து சிந்தித்து அறிவை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதற்காக செயற்படுகின்ற ஸ்டாலின் குணசேகரன் உண்மையில் வித்தியாசமான ஒரு மனிதன். விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், ஒரு மனிதனுக்கு வாய்க்கக்கூடிய நரகம் என்பது வேறொன்றுமில்லை, அவனுடைய அறியாமைதான் என்றார். சொர்க்கம் நரகம் என்று இறப்புக்கு பின்னாலே விண்ணுலகில் இருப்பதாக நினைக்கிறீர்களே, உங்கள் சொர்க்கமும் நீங்கள்தான், உங்கள் நரகமும் நீங்கள்தான் என்று சொன்னவர் விவேகானந்தர். நரகம் என்பது அறியாமை. அறியாமை இருட்டிலே இருந்து நீங்கள் வெளியே வந்துவிட்டால் அதுதான் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி என்று சொன்னவர் விவேகானந்தர். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அறிவுக்கு எல்லை உண்டு, அறியாமைக்கு எல்லையே கிடையாது. எல்லையற்று வியாபித்திருப்பதுதான் அறியாமை. எனவே அறிவை ஒரு எல்லைக்குள் அடக்கிவிட முடியும், அறியாமையை அடக்க முடியாது. அரிதொரும் அரிதொரும் தான் அறியாமை அகலும் என்றான் வள்ளுவன். நண்பர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்கிறது? ரொம்ப ரணப்பட்ட இருதயத்தோடு தான் உங்கள் முன்னாலே நான் நிற்கிறேன். நாம் மிகவும் சுயநலமாக சுருங்கிவிட்டோம். இந்த நுகர்பொருள் கலாச்சாரம் மேலை நாடுகளிலிருந்து இந்த மண்ணில் இறக்குமதியான பிறகு நெஞ்சத்தளவில் நாம் மிகவும் சுயநலமாக சுருங்கிவிட்டோம். சக மனிதனின் துயர் கண்டு துடிக்கிற உள்ளம் நம்மிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய் கொண்டிருக்கிறது. சமயங்களின் சாரம் இருதயத்தின் ஈரம் என்று நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு இருதயம் ஈரமிழந்து வறண்டு கொண்டிருக்கிறது. எதிர்மறையாக உங்களிடம் பேசுகிறேன் என்று அன்பு கூர்ந்து நினைக்காதீர்கள். இந்த எதிர்மறை தடத்திலே இருந்து நீங்கள் மாறி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை உங்களுக்கு நான் இனம் காட்டுகிறேன். ஒவ்வொரு தளத்திலும்
நாம் எங்கிருந்து எங்கே சென்று நிற்கிறோம் என்பதை அன்பு கூர்ந்து சிந்தியுங்கள். நீங்கள் அறியாத ஒன்றையும் உங்களுக்கு புதிதாக சொல்வதற்கு நான் வந்து நிற்கவில்லை. நீங்கள் அறியாதவற்றை அறிய வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் நான். என் தலைக்கு பின்னாலே ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது என்ற தலைக்கணத்தோடும் நான் வந்து நிற்கவில்லை. எல்லாம் நீங்கள் அறிந்தவைதான். ஆனாலும் இந்த சமூகம் எப்படி போகிறது என்பது குறித்த பிரக்ஞை இல்லாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது நியாயமா? நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது அரசியல். அந்த அரசியல் இன்றைக்கு எங்கே போய் நிற்கிறது? நம்மிடம் செய்திகளை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை கொண்டு வந்து சேர்ப்பதையே அடித்தளமாக கொண்டு இயங்க வேண்டியது ஊடகம். அந்த ஊடகங்கள் இன்றைக்கு எங்கே உங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றன? நம்முடைய மூதாதையர்கள் பன்னெடுங்காலமாக தங்கள் வாழ்வில் தேர்ந்து தெளிந்து எவையெல்லாம் தீமை என்று கண்டு அவற்றையெல்லாம் புறந்தள்ளி, எவையெல்லாம் அறம் சார்ந்த நற்பண்புகள் என்று சிந்தித்து அவற்றையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று பாதை வகுத்து நமக்கென்று வாழ்வியல் விழுமங்களை தேடி கொடுத்தார்களே, அந்த வாழ்வியல் விழுமங்களோடு நாம் சமூக தளத்தில் இன்றைக்கு செயற்படுகிறோமா? நாம் சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில் எங்கே நிற்கிறோம்? இந்த 3 கோணங்களில் சிந்திப்பதற்காகத்தான் உங்கள் முன்னாலே நான் நிற்கிறேன். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நான் ஒருபோதும் எண்ணுவதில்லை. நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்கிறோம் என்று தான் நினைக்கிறேன். உரத்த சிந்தனையாக நான் வழங்குகிறேன். அவற்றை உள்வாங்கி நீங்கள் சிந்திக்க தொடங்குகிறீர்கள். நான் அடிக்கடி சொல்வதுதான், என்னை பொறுத்தவரையில் மேடை என்பது ஒரு வேள்விச்சாலை. பேச்சு என்பது நான் இயற்றுகின்ற ஒரு தவம். எனவே இந்த தவத்தை கடந்த 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மண்ணில் இயற்றி வருகிறேனே, அதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது கொஞ்சம் நெஞ்சம் வருத்தத்தான் செய்கிறது. நண்பர்களே, எல்லாருடைய தலையெழுத்தையும் எழுதக்கூடிய இடம் அரசியல். நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் மிக அழகாக சொன்னார், கட்சி அரசியல் என்பது வேறு. மனிதர்களை பேதப்படுத்துவதற்காகவும், மனிதர்களுக்குள்ளே வேற்றுமையை வளர்ப்பதற்காகவும், மனிதர்களுக்குள்ளே போட்டி, பொறாமை போன்ற தேவையற்றவற்றை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் நடப்பதுதான் கட்சி அரசியல். அதனால்தான் மகாத்மா காந்தி பார்ட்டிலெஸ் டெமோக்ரசி என்று சொன்னார். கட்சிகளற்ற ஜனநாயகம் இந்த மண்ணில் தழைக்க வேண்டும் என்றார். குறைந்தபட்சம் உள்ளாட்சி அமைப்புகளிலாவது கட்சிகளற்ற ஜனநாயகத்தை மக்கள் பெற்றாக வேண்டும் என்றவர் கனவு கண்டார். இன்றைக்கு கட்சிகளற்ற ஜனநாயகம் என்பது கடுகளவும் இல்லை. இன்னும் நான் கடுமையாக சொல்வதென்றால், உண்மையான ஜனநாயகமே இந்த மண்ணில் இதுவரை இல்லை என்பதை நான் பகிரங்கப்படுத்த விரும்புகிறேன். ஜனநாயகப்படுத்தல், டெமோக்ரட்டைசேஷன் எங்கே? உங்கள் அனைவருடைய விருப்பங்களை கேட்டா ஒவ்வொன்றும் நடக்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய பிரதிநிதிகள் அமர்கிறார்களே, அந்த பிரதிநிதிகள் சுயமாக சிந்தித்து, மக்கள் நலன் சார்ந்து யோசித்து, அவற்றையெல்லாம் சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் கொண்டு போய் வைத்து, அந்த விவாதங்களின் அடிப்படையில் ஆள்பவர்களுக்கு இடையே ஒரு சிந்தனை செறிவையும் ஒரு புதிய வெளிச்சத்தையும் உருவாக்கி, அதன் அடிப்படையிலா திட்டங்கள் தீட்டப்படுகின்றன, அதன் அடிப்படையிலா அரசுகள் இயங்குகின்றன. ஒரு அரசினுடைய நடவடிக்கைகளுக்கும் அந்த அரசை உருவாக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த வகையிலும் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் ஜனநாயகம் என்பது எங்கே இருக்கிறது? யோசியுங்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும்
காலையில் கண் உறக்கம் கலைந்து படுக்கையிலே இருந்து எழுகிற தருணம் தொட்டு இரவு நீங்கள் படுக்க செல்கிற வரை உங்கள் வாழ்வை ஒவ்வொரு தருணத்தையும் அரசியல் தான் நிர்ணயிக்கிறது. அந்த அரசியலை நாம் புறந்தள்ள முடியாது. சரியான மனிதர்களை கொண்டு வந்து அமர்த்த வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வு ஒவ்வொரு சமூக மனிதனுக்கும் அவசியமானது. கட்சி சார்ந்தே சிந்தித்து பழக்கப்பட்டு விட்டோம். நாம் ஒரு குறிப்பிட்ட கொடியின் வண்ணத்தோடு நம்முடைய எண்ணம் இரண்டர கலந்து விட்டதனால் நேர்ந்து விட்ட பரிதாபம் இது. குறிப்பாக தமிழன் ஒன்று கட்சி சார்ந்து பிரிந்து கிடக்கிறான், இன்னொன்று அதைவிட கேவலம் சாதி சார்ந்து பிரிந்து கிடக்கிறான், இன்னொன்று மதம் சார்ந்து பிளவுண்டு கிடக்கிறான். இவனை பிரிப்பதற்கு, இவனை பிளப்பதற்கு, இவனை பேதப்படுத்துவதற்கு, இவனுள் வேற்றுமையை வளர்ப்பதற்கு எத்தனை ஊடகங்கள் இங்கே உருவெடுத்திருக்கின்றன. ஆனால் இவனை இணைப்பதற்கு இங்கே எது இருக்கிறது? இவனுக்குள்ளே புதிய வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இங்கே என்ன இருக்கிறது? நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும், நல்ல சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். கலப்படமற்ற வாழ்க்கை என்பது குறித்து நம்முடைய சிந்தனை சிந்திக்க தொடங்க வேண்டும். நண்பர்களே, கொஞ்சம் யோசியுங்கள். காப்பித்தூளில் கலப்படம் இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேனே. காப்பித்தூளில் கலப்படம் இருக்கக்கூடாது. நான் வாங்கும் அரிசியில் கலப்படம் இருக்கக்கூடாது. நான் பருகுகிற தேநீரில் கலப்படம் இருக்கக்கூடாது. எந்த ஒன்றை நான் பயன்படுத்த விரும்பினாலும் என் நலனுக்காக நான் நுகரக்கூடிய எதுவும் கலப்படமாக இருக்கக்கூடாது என்று கருதுகிறேனே. ஆனால் எல்லாவற்றிலும் கலப்படத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்ற அரசியல் கலப்படமாக இருக்கிறதே, அது குறித்து நாம் சிந்திக்கிறோமா? கலப்படமற்ற அரசியல் குறித்து நாம் சிந்திக்கிறோமா? கலப்படமற்ற மனிதர்கள் அங்கே போய் அமர வேண்டும் என்று நாம் வாக்களிக்கிறோமா? முதலில் அதை சிந்தியுங்கள். எங்கே இருந்து நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? நண்பர்களே, நேற்றைய வரலாற்றை நான் நிரம்ப எழுதுகிறேன், நிரம்ப பேசுகிறேன். நோக்கம் என்ன? பிரேத பரிசோதனை நடத்துவது என் நோக்கம் அல்ல. கல்லறைகளை விசாரிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இறந்து அழுகி கிடக்கக்கூடிய பிணங்களை எல்லாம் தோண்டி எடுத்து உங்கள் கண் முன்னாலே கொண்டு வந்து அந்த அழுகலை கடைபரப்புவது என் நோக்கம் அல்ல. வரலாறு என்பது என்ன? எட்மண்ட் பர்க் சொன்னதுதான் மிக அற்புதமான விளக்கம். எது வரலாறு? எத்தனை அரசர்கள் வாழ்ந்தார்கள், எத்தனை அரசர்கள் போரிட்டார்கள், எத்தனை அரசர்கள் செத்தொழிந்தார்கள் என்று சொல்வது வரலாறா? வரலாறு என்பது எது? எட்மண்ட் பர்க் அழகாக சொல்கிறான், history is the pact between the dead, the living and the yet unborn என்றான். History is the pact between the dead, the living and the yet unborn. எது வரலாறு? நேற்று இறந்தவனுக்கும் இன்று இருப்பவனுக்கும் நாளை புதிதாய் பிறப்பவனுக்கும் இடையே போடப்படுகிற ஒப்பந்தத்தின் பெயர்தான் வரலாறு. நேற்றை நான் ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்? நேற்றை நான் திரும்பி பார்க்கிற போதுதான் இன்று எப்படி இருக்கிறது என்பது எனக்கு புரியும். நாளை எப்படி இருக்க வேண்டும் என்கிற தெளிவு எனக்கு வரும். என்னுடைய இன்றும் என்னுடைய நாளையும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய நேற்று குறித்த சிந்தனை எனக்குள்ளே வந்து சேர வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் எப்படி இருக்கிறது? அழுக்கேறி கிடக்கிறது, சாக்கடையாக இருக்கிறது. மூக்கை பிடித்துக் கொண்டு ஒவ்வொருவரும் தூரத்திலே நின்று விட்டால் சாக்கடையின் துர்நாற்றம் போய்விடுமா? அப்படி என்றால் தூர்வாருபவன் யார்? மேலும் மேலும் சாக்கடைகளின் சங்கமமாகவே அரசியல் ஆகுவது என்ற நிலையில் நாம் கைகட்டி தூரத்திலே நின்றால் குற்றவாளிகள் நாமன்றி வேறு யார்?
நண்பர்களே, நேற்று எப்படி இருந்தது காலம்? காந்திய யுகத்தை கண்டவர்கள் தானே நேற்றைய தலைமுறை. இந்த மண்ணில் தன்னிடம் இருக்கக்கூடிய சகலத்தையும் மக்கள் நலனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு வந்தவர்களின் புகலிடம் தானே அரசியல். நேற்று யோசியுங்கள். நான் வேறெங்கும் செல்லவில்லை. தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலியை மட்டும் மையமாக வைத்து உங்களிடம் சில சிந்தனைகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கே போகிறோம்னா, நண்பர்களே, நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே 1937 அடிமை இந்தியாவில் முதலாக 1935 உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்ற தேர்தலில் 8 மாநிலங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 8 மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. அதில் ஒன்று சென்னை மாகாணத்தின் பிரதம அமைச்சராக வந்து உட்கார்ந்தவர் ராஜாஜி. முதலமைச்சர் அல்ல, அது பிரீமியர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், பிரதம அமைச்சர். ராஜாஜி 1937 வந்து அமர்ந்தார். ராஜாஜியினுடைய கல்வி கொள்கை குறித்து நாம் விமர்சனங்களை வைக்கலாம். ராஜாஜியினுடைய அரசியல் பார்வை குறித்து நாம் விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் ராஜாஜி என்கிற மனிதனின் வாழ்வு குறித்து நாம் விமர்சனங்களை வைக்க முடியுமா? என் கேள்வி அதுதான். ராஜாஜி யார்? நண்பர்களே, இங்கே இருக்கக்கூடிய சேலத்தின் நகராட்சியின் தலைவராக அவர் இருந்தார். பெரியார் இங்கே நகராட்சி தலைவராக இருக்கிற போது பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பு ராஜாஜி யார்? ஏழையாக பிறந்தவர். ஏழையாக பிறந்தவர். இன்றைக்கும் தொரப்பள்ளியில் அவருடைய வீட்டை பாருங்கள். ஏழையாக பிறந்தார், ஏழையாக வளர்ந்தார், ஏழையாக வாழ்ந்தார். முயன்று முயன்று தன் அறிவை பெருக்கினார். வழக்கறிஞராக மலர்ந்தார். சேலத்தில் மாபெரும் வழக்கறிஞரானார். லட்சம் லட்சமாக பணத்தை சம்பாதித்து சொந்த வீடு கட்டி சுகமான வாழ்வை அவர் வாழக்கூடிய சூழலிலேதான் காந்திய யுகம் இந்திய அரசியலில் கண்விழித்தது. 1920களின் தொடக்கத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தை மகாத்மா அறிமுகப்படுத்தினார். ஒத்துழையாமை இயக்கத்தின் நோக்கம் என்ன? நீதிமன்றங்களில் நின்று வாதாடுகிற வழக்கறிஞர்களே, வெளியே வாருங்கள். கல்லூரிகளில் படிக்கக்கூடிய இளைஞர்களே, வெளியே வாருங்கள். அரசாங்கத்தின் பல்வேறு துறைகளில் அடிமைகளாக இருந்து பணியாற்றக்கூடிய இந்தியர்களே, வெளியே வாருங்கள். அத்தனை பேரும் நாட்டு பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு வேள்வி நடத்த வெளியே வாருங்கள். காந்தி குரல் கொடுத்தார். ராஜாஜி பெரும் பணத்தை ஈட்டக்கூடிய அந்த தொழிலை துச்சமென தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தார் பொது வாழ்க்கைக்கு. அதற்கு பிறகு அவர் வழக்கறிஞராக வலம் வரவில்லை. 1919 மகாத்மா காந்தியின் வருகைக்கு பிறகுதான் பெரியாரின் அரசியல் பிரவேசம் நிகழ்கிறது. பெரியார் அரசியலுக்குள்ளே வருகிற பொழுது நண்பர்களே, கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய வணிக நிறுவனத்தை வைத்துக் கொண்டிருந்தார். தன் வணிக நிறுவனங்கள் அனைத்தையும் மூடிவிட்டு, அத்தனை வியாபார கிடங்குகளையும் முற்றாக மூடிவிட்டு, தன் வருமானம் முழுவதையும் இழந்துவிட்டு சமூக பணியாற்றுவதற்கு காந்தியின் பின்னாலே வந்து நின்றார். அன்றைக்கு காந்திய யுகத்தில் பொது வாழ்வுக்கு ஒருவன் வர வேண்டும் என்றால் தன்னிடம் இருப்பதை மண்ணுக்கு தர வேண்டும் என்கிற மன உணர்வோடு வந்தான். இன்றைக்கு மண்ணில் இருக்கின்ற அனைத்தும் தனக்கு என்ற நினைவோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கே இருந்து எங்கே நாம் சென்றிருக்கிறோம்? இன்றைய இளைஞர்கள் இந்த வரலாற்றை எல்லாம் புரட்டி பார்க்க வேண்டும். மறக்கக்கூடாத மனிதர்கள் என்று நான் ராணி இதழில் எழுதி 25 வாரம் எழுதியது ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தை படித்த பல பேராசிரிய பெருமக்கள் என்னோடு தொடர்பு கொண்டு நெஞ்சம் திறந்து ஓர் உண்மையை சொன்னார்கள். மணியன், இந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன்பு இதில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 25 பேர் வாழ்க்கை வரலாற்றில் ஒரு 5 பேருக்கு மேல் எங்களுக்கு யாரும் தெரியாது.
இன்றுதான் முதலாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். பேராசிரியர்களுக்கே இந்த நிலைமைதான் என்றால் மாணவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நேற்று குறித்த சிந்தனை நமக்கு அவசியமில்லை என்று நாம் புறம் தள்ளிவிட்டோம். வரலாற்று பார்வை நமக்கு இல்லை. வரலாற்று பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதுதானே மார்க்சியம். மக்களால் படைக்கப்படுவதுதான் வரலாறு என்று சொன்னவன் மார்க்ஸ். வானத்திலே இருந்து வந்து விடுவதல்ல வரலாறு, இந்த மண்ணில் வாழக்கூடிய மனிதர்களாலே உருவாக்கப்படுவதுதான் வரலாறு. வரலாற்று தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நாம் நம் வரலாற்று நதியின் மூலம் அறிந்திருக்கிறோமா? இந்த வரலாற்று நதி வந்த பாதை அறிந்திருக்கிறோமா? இதனுடைய மூலம் எப்படி இருந்தது? இதனுடைய பாதை எப்படி அமைந்தது? இன்று எந்த இடத்திலே இது நின்று நாறிக் கொண்டிருக்கிறது? யோசிக்க வேண்டும் என்றால் மூலம் நோக்கி முகத்தை திருப்புங்கள். நண்பர்களே, ராஜாஜி தன்னுடைய வாழ்வில் 1937 அவர் சென்னை ராஜதானி மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரு தமிழ்நாட்டை வைத்துக் கொண்டே பல்லாயிரக்கணக்கான ரூபாயை கோடி கோடியாக கொள்ளையடிக்க இன்று முடியும். ஆனால் ராஜாஜி ஆண்ட காலத்தில் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு, பக்கத்திலே இருக்கிற ஆந்திரம் முழுவதும், அதை ஒட்டி இருக்கிற ஒரிசாவின் பகுதி, கர்நாடகத்தின் தெற்கு பகுதி, கேரளாவின் ஒரு பகுதி, இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி. அந்த சென்னை ராஜதானியின் பிரீமியர் பிரதம அமைச்சர் ராஜாஜி. ராஜாஜி 10 பைசா சேர்த்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த பெருமைக்குரிய ஒரே இந்தியன் ராஜாஜி. ராஜாஜி 5 பைசா சேர்த்தார் என்று சொல்ல முடியுமா? 1952 முதலாக அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்திய குடியரசு மலர்ந்த பின்னாலே உருவெடுத்த முதல் தேர்தலில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையை பெற தவறிய போது அந்த ராஜாஜியை அழைத்துத்தான் இங்கே காங்கிரஸ் அரசை அமைத்தார்கள். 54 காமராஜர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரையில் 2 ஆண்டு காலம் ராஜாஜி பல லட்சங்களை சேர்த்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா? நேருவின் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது ராஜாஜி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா? யோசியுங்கள். மேற்கு வங்காளத்தில் ராஜாஜி கவர்னராக இருக்கிறார் நாடு விடுதலை பெற்ற சூழலில். அதற்கு பிறகு மத்திய அரசுக்கு வர வேண்டும் என்று நேரு அழைப்பை ஏற்று வங்காளத்தின் கவர்னர் பதவியை துறக்கிறார். அவருக்கு வழியனுப்பு விழா நடக்கிறது. வழியனுப்பு விழா நடக்கிற பொழுது வங்கத்து மக்கள் தங்கள் அன்பின் அடையாளமாக ஏராளமான பரிசுகளை கொண்டு வந்தவர் காலடியிலே குவித்தார்கள். ஒன்றையும் அவர் கைதொட்டு ஏற்கவில்லை. அத்தனையும் அரசு கருவூலத்திற்கு செல்லட்டும் என்று சொன்னார். பிறகு கல்கத்தாவிலே இருக்கக்கூடிய மக்கள், ஐயா, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய தியாகம், உங்களுடைய தொண்டு, இவற்றில் நெஞ்சுருகி நாங்கள் எங்கள் அன்பின் அடையாளமாக உங்களுக்கென்று ஊன்றி நடப்பதற்கு ஒரு தந்தத்தாலான கைத்தடியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், இதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவன் அதிகார நாற்காலியில் அமர்ந்து விட்டு விலகினாலும் சரி, அமர்ந்து இருந்தாலும் சரி, எந்த தனி மனிதனிடமிருந்தும் எதையும் பெற்று தனக்கென்று வைத்துக் கொள்வது காந்தியத்திற்கு தகாது. எனவே நீங்கள் அன்போடு கொடுத்த இந்த கைத்தடியை நான் ஏற்கிறேன், ஆனால் இதை நான் வீடு திரும்புகிற பொழுது கொண்டு செல்ல மாட்டேன் என்று அதையும் அரசு கருவூலத்திற்கு கொடுத்தார். இன்றும் கல்கத்தாவில் அரசு கருவூலத்தில் ராஜாஜியின் தந்த கைத்தடியை பார்க்கலாம். பொது வாழ்க்கை என்பது என்ன? தனி வாழ்வில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை, வார்த்தைகளில் வாய்மை, மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை, இவற்றின் ஒட்டுமொத்த தொகுப்பு தானே காந்தியம். காந்தியம் வளர்த்த அந்த பண்பாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு அரசியல் நடக்கிறதா?
நடக்கவில்லை என்றால் யார் காரணம்? நீங்களும் நானும் தான் காரணம். வாக்குச்சீட்டை கையிலே வைத்திருக்கிற நாம் தான் காரணம். எந்த ஒரு இழிந்த மனிதனும் அவனாகவே சென்று கோட்டை நாற்காலியில் உட்கார்ந்து விடுவதில்லை. நாம் தான் அனுப்பி வைக்கிறோம். ஒரு ராஜாஜியை நான் சொன்னேன். ராஜாஜி 1937 முதலமைச்சராக இருந்தார், 1952 முதலமைச்சராக இருந்தார். ராஜாஜி சொத்து சேர்த்தாரா? அரசியல் என்பதனுடைய அடையாளம் என்ன? ராஜாஜி வாழ்ந்து காட்டினார். நண்பர்களே, இதைவிட ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். 1946 இதே சென்னை ராஜதானிக்கு பிரீமியராக, பிரதம அமைச்சராக யார் வருவது என்ற கேள்வி எழுந்தது. மகாத்மா காந்தி உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜரை காந்தி அழைத்தார். காமராஜர் போய் காந்தியை பார்த்தார். காந்தி தான் காமராஜருக்கு கடவுள். காந்திய சிந்தனையை தவிர காமராஜருடைய வாழ்வில் வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கிடையாது. கடவுளுக்கு நிகராக நெஞ்சில் வைத்து போற்றிய காந்தி காமராஜரை அழைத்தார். காமராஜ் போனார். காமராஜரிடம் காந்தி சொன்னார், இந்த தேசத்தின் பிதா, நாடு விடுதலை பெறக்கூடிய சூழல் கனிந்து கொண்டிருக்கிற நேரம், காஷ்மீரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் தங்கள் மனங்களிலே வைத்து கொண்டாடுகிற மனிதன். காமராஜர் அழைத்து சொன்னார், 1937 எந்தெந்த மாகாணத்தில் யாரெல்லாம் முதலமைச்சர்களாக இருந்தார்களோ அவர்களே இருக்கட்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். எனவே உங்கள் சென்னை மாகாணத்தில் ராஜாஜியே முதலமைச்சராக, பிரதம அமைச்சராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் அதற்கான பணிகளை காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் சென்று செய்ய வேண்டும் என்றார். காமராஜர் காதில் வாங்கிக் கொண்டார். செய்கிறேன் என்று சொல்லவில்லை. பிறகு வல்லபாய் பட்டேல் காமராஜரை அழைத்தார். அன்றைக்கு நேரு மக்களுடைய நெஞ்சங்களில் இருந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சி வல்லபாய் பட்டேலின் சட்டை பையிலே தான் இருந்தது. காரணம், காங்கிரசினுடைய பார்லிமெண்டரி போர்டுடைய தலைவர் வல்லபாய் பட்டேல். எந்த இடத்தில் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று சொன்னாலும் பட்டேலினுடைய கருணை பார்வை வந்து விழுந்தால் தான் நடக்கும். எனவே கட்சி அவரிடம் இருந்தது. அதனால்தான் நேரு வல்லபாய் பட்டேல் இறக்கிற வரையில் தன் ஆளுமையை முழுமையாக செலுத்த முடியாமல் திணறினார். அந்த வல்லபாய் பட்டேல் காமராஜரை அழைத்தார். காமராஜ், ராஜாஜி சென்னை மாகாணத்தின் பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்று காந்தி விரும்புகிறார். அவர் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதுதான் என் விருப்பமும் என்றார். காமராஜ் கேட்டுக்கொண்டார். அதற்கு பிறகு அன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நாற்காலியில் அமர்ந்திருந்தவர் அபுல் கலாம் ஆசாத். நண்பர்களே, ஜின்னாவுக்கும் ஆசாத்துக்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு. மார்க்கத்தினுடைய நெறி வழுவாமல் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒரு இஸ்லாமிய தலைவன் யார் என்றால் அது அபுல் கலாம் ஆசாத் தான். ஆனால் ஆசாத்தின் பின்னாலே இஸ்லாமியர்கள் பரவலாக நிற்கவில்லை. மார்க்கத்தின் எந்த நெறியின்படியும் வாழாத ஒரு மனிதன் அந்த இஸ்லாமில் இருந்தார் என்றால் அது முகமது அலி ஜின்னா தான். மார்க்கத்தில் மது அருந்த கூடாது, ஜின்னாவால் மது அருந்தாமல் இருக்க முடியாது. மார்க்கத்தில் எந்த விலங்கின் இறைச்சியை உண்ணக்கூடாது என்று தடை இருக்கிறதோ அந்த விலங்கின் இறைச்சியை விருப்பத்தோடு உண்டவர் ஜின்னா. ஜின்னாவுக்கு உருது தெரியாது, முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். ஜின்னா திருமறையை, திருக்குர்ஆனை ஒழுங்காக வாசித்தவரும் கிடையாது. பள்ளிவாசலில் சென்று 5 வேளை தவறாமல் தொழுதவரும் கிடையாது. ஆனாலும் நண்பர்களே, பிரிவினை வாதத்தை வைத்து மத உணர்வை வெறியாக மாற்றி இந்த நாட்டை பிளவுபடுத்துவதில் ஜின்னாவால் வெற்றி பெற முடிந்தது. அன்று தொட்டு இன்று வரை இந்த மண்ணில் மதத்தை மையமாக வைத்து அரசியல் நடத்துபவனுக்கு பின்னாலே மந்தை கூட்டம் போகும். சாதியை மையமாக வைத்து அரசியல் நடத்துபவனுக்கு பின்னாலே ஒரு சாதி கூட்டம் போகும்.
இனத்தை சொல்லி மொழியை சொல்லி ஏமாற்றுகிற மனிதர்களுக்கு பின்னாலே இந்த தமிழ் இன கூட்டம் போகுமே தவிர நேர்மை சார்ந்து உண்மை சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து செயற்படக்கூடியவன் பின்னால் செல்லுகிற வழக்கமே நமக்கு என்றைக்கும் இருந்தது கிடையாது. எனவே அந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய நெறிப்படி வாழ்ந்த அபுல் கலாம் ஆசாத் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். அவர் காமராஜரை அழைத்தார். மகாத்மாவின் விருப்பம் ராஜாஜி பிரதம அமைச்சராக வேண்டும். வல்லபாய் பட்டேலுடைய விருப்பம் ராஜாஜி பிரதம அமைச்சராக வேண்டும். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற என்னுடைய விருப்பமும் அதுதான். காமராஜ் அதற்கான பணிகளை செவ்வனே செய்து ராஜாஜியை பிரதம அமைச்சர் நாற்காலியில் கொண்டு வந்து அமர்த்துவது உங்கள் பொறுப்பு என்றார். காந்தியே சொல்லிவிட்டார். வல்லபாய் பட்டேல் பரிந்துரைத்தார். அபுல் கலாம் ஆசாத் ஆணையிட்டார். எனவே நமக்கு முதலமைச்சர் நாற்காலி தவிர்க்கவே முடியாத ஒன்று என்ற மகிழ்ச்சியில் ராஜாஜி அமர்ந்திருக்கிறார். ஆனால் காமராஜ் வந்தார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்தார். இது காந்தியின் விருப்பம், இது அபுல் கலாம் ஆசாத்தின் விருப்பம், இது வல்லபாய் பட்டேலின் விருப்பம். உங்கள் விருப்பம் என்ன என்று சொல்லுங்கள் என்றார். 1942 ஆகஸ்ட் புரட்சியில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து விட்டு காங்கிரசிலே இருந்து வெளியே இருந்தவர் ராஜாஜி. அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவருக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் காந்தியை ஏற்கவில்லை, மகாத்மா காந்தியை ஏற்கவில்லை. இந்த தேசத்தின் பிதா காந்தி சொன்னார், கேட்கவில்லை. இரும்பு மனிதன் வல்லபாய் பட்டேல் சொன்னார், கேட்கவில்லை. காங்கிரசின் தலைவர் அபுல் கலாம் ஆசாத் சொன்னார், கேட்கவில்லை. நண்பர்களே, 1946 இவர்கள் அத்தனை பேரும் பிரகாசத்தை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். பிரகாசம் வரக்கூடாது என்று காந்தி தெளிவாக பெயரை சொன்னார் காமராஜரிடம். பிரகாசம் வரக்கூடாது. ஏன்? ராஜாஜி என்னுடைய சம்பந்தி, அதனால் ராஜாஜி வர வேண்டும் என்று காந்தி சொன்னாரா? பிரகாசம் ஒரு அயோக்கியன், அதனால் பிரகாசத்திற்கு இடமளிக்க கூடாது என்று காந்தி சொன்னாரா? ஏன் பிரகாசம் வரக்கூடாது என்று காந்தி சொன்னார்? எங்கே இருந்து எங்கே நாம் போயிருக்கிறோம் என்பதை இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, யார் பிரகாசம்? 1920களில் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் என்ற ஒத்துழையாமை இயக்கத்தை மகாத்மா காந்தி தொடங்குகிற பொழுது சென்னை உயர் நீதிமன்றத்தில் நம்பர் 1 வழக்கறிஞர் பிரகாசம் தான். பிரகாசம் ஒரு வழக்கை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் பல்லாயிரக்கணக்கில் பணத்தை அவர் காலடியிலே கொண்டு வந்து கொட்டுவதற்கு கட்சிக்காரர்கள் காத்திருந்தார்கள். அத்தனையையும் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு காந்தியின் பின்னாலே பொது வாழ்வுக்கு வந்து வறுமையில் வாடிய மனிதன் பிரகாசம். வறுமையில் வாடியவன். 1930 தொடக்கத்தில் மகாத்மா காந்தி அறிவித்த 2வது போராட்டம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம். அந்த சட்ட மறுப்பு இயக்கம் நடக்கிற பொழுது சென்னையிலே இருக்கக்கூடிய பாரிமுனை, அந்த பாரிமுனையின் அகன்ற வீதியில் ஒரு பேரணி நடக்கிறது பிரகாசம் தலைமையில். பிரகாசம் புறப்படுகிறார். அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசினுடைய காவல்துறை பிரகாசத்தை தடுத்தது. காவல்துறை கையில் துப்பாக்கியோடு தடுத்தது. ஒரு போலீஸ் அதிகாரி பிரகாசத்தை பார்த்து சொன்னார், ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உன் உயிர் உன் உடம்பிலே இருக்காது, இந்த துப்பாக்கியின் குண்டுக்கு நீ இரையாகி விடுவாய் என்றார். பிரகாசம் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய சட்டையை அப்படியே 2 கைகளை வைத்து கிழித்தார். நெஞ்சை நிமிர்த்தி அவனுக்கு காட்டினார், நீ ஆண்மகனாக இருந்தால் என்னை சுடு, சுடு. நண்பர்களே, துப்பாக்கி அவன் கீழே போட்டு விட்டான்.
அதனாலேதான் தெலுங்கர்கள் அவரை ஆந்திர கேசரி பிரகாசம் என்று கொண்டாடினார்கள். கேசரி என்றால் சிங்கம். காந்தி சொன்னதற்காக கோடி கோடியாய் வருவாய் வரக்கூடிய வழக்கறிஞர் தொழிலை தூக்கி எறிந்த பிரகாசம், காந்தி நடத்திய சட்ட மறுப்பு இயக்கத்தில் நெஞ்சு நிமிர்த்தி துப்பாக்கியை எதிர்நோக்கிய பிரகாசம், வறுமையில் வாடிக்கொண்டிருந்த பிரகாசம், ஆந்திர மக்களின் நாயகனாக இருந்த பிரகாசம் அந்த முதல்வர் நாற்காலியில் வந்து அமரக்கூடாது என்று காந்தி தடுக்க விரும்பினார். ஏன்? அதைத்தான் யோசிக்க வேண்டும். காந்தியை விட ஒரு பெரிய பிச்சைக்காரனை நாடு இதுவரை கண்டதில்லை. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிச்சைக்காரன் நான் தான் என்றார் காந்தி. எந்த இடத்தில் காந்தி பேசினாலும் காந்தி தரிசனத்திற்காக வந்து நிற்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அவரை நோக்கி வருகிற பொழுது பையிலே வைத்திருக்கிற அனைத்தையும் பறித்தவர் காந்தி. பெண் மக்கள் வந்து நின்றால் ஒரு 10 ரூபாயை போட்டுவிட்டு காந்தியிடம் இருந்து அப்புறம் செல்ல முடியாது. காந்தி அந்த பெண்ணின் முகத்தை பார்ப்பார். அம்மா, உன்னுடைய முகத்தில் மூக்குத்தி அழகாக ஒளி விடுகிறதே, காதுகளில் வைரக்கம்மல் அற்புதமாக பளிச்சிடுகிறதே, சொன்னால் என்ன பொருள்? அவற்றையெல்லாம் இங்கே கொடு என்று பொருள். உடனே அவர்கள் கழற்றி கொடுத்தார்கள். இருக்கிற எல்லாவற்றையும் பெற்றார். ஆனால் காந்தி சொன்னார், நான் பெரிய பிச்சைக்காரன், பிச்சை எடுக்கக்கூடிய இந்த காசில் ஒரு செப்பு காசை கூட என் சுயநலத்திற்கு பயன்படுத்தக்கூடாது, அனைத்தும் பொது நலத்திற்கு மட்டுமே பயன்பட வேண்டும் என்று சொன்னவர் காந்தி. ஆனால் பிரகாசம் வறுமையில் வாடிக்கொண்டிருப்பதை காணச் சகியாத காங்கிரஸ் தொண்டர்கள் அன்றைக்கு அவருக்கென்று ஒரு சின்ன நிதி திரட்டினார்கள். 1,76,000 கோடி அல்ல, ஒரு சின்ன நிதி மூட்டையை திரட்டி கையிலே கொடுத்தார். பசி ஆறுவதற்காக ஒரு தலைவன் ஒவ்வொரு வேளையும் பசி ஆறுவதற்காக ஒரு சின்ன நிதியை திரட்டி கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டார் பிரகாசம் என்பதுதான் காந்தியின் குற்றச்சாட்டு. பொது வாழ்வில் பெறுகிற செப்பு காசை கூட தனி வாழ்வில் பயன்படுத்த கூடாது என்று நான் சொன்னேன். அந்த தடையை மீறிய மனிதன் அதிகார நாற்காலியில் அமர்வதை நான் ஒருபோதும் ஒப்ப மாட்டேன் என்றார். இன்றைக்கு யோசித்து பாருங்கள். ஜீவா கம்யூனிஸ்ட் தான். ஆனால் கம்யூனிஸ்டாக வருவதற்கு முன்பு ஜீவா இளைப்பாறிய இடம் காந்தியும் தானே. காந்திக்காக ஆசிரமம் நடத்தியவர் தானே காரைக்குடி பக்கத்தில் சிராவயலில். இதே மதுரையில் ஜீவா அவர்கள் கூட்டம் நடத்தி கூட்டத்தில் தொண்டர்கள் கொடுத்த காசை ஒன்றாக மூட்டை கட்டி கொண்டு பேசஞ்சர் ரயில் வண்டியில் சென்னைக்கு புறப்படுகிற பொழுது பசி பொறுக்க முடியாமல் தன்னோடு வந்த தோழனிடம் தேநீர் குடிக்க வேண்டும், உன்னிடம் பணம் இருக்கிறதா என்று கேட்கிறார். என்னிடம் ஏது பணம்? எனக்கும் தான் பசிக்கிறது, நம் இருவருக்கும் சேர்த்து நீங்கள் தான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றார் தோழர். ஒரு பைசாவும் என்னிடம் இல்லையே தோழரே என்றார் ஜீவா. என்ன இப்படி அநியாயமாக போய் சொல்கிறீர்கள்? இப்பொழுதுதானே கூட்டத்திலே திரட்டி கொடுத்த பண மூட்டை உங்கள் கையிலேயே இருக்கிறது, இதில் 2 தேநீர் வாங்குவதற்கு நீங்கள் காசு கொடுக்க கூடாதா? ஜீவா சொன்னார், அட பாவி, இது பொது சொத்து. கட்சியை வளர்ப்பதற்காக கட்சி ஊழியன் கொடுத்த சொத்து, இதில் ஒரு செப்பு காசை கூட நமக்கென்று பயன்படுத்தல் ஆகாது, அது தகாது பொது வாழ்வுக்கு என்று புறந்தள்ளி பசியோடு பயணித்த ஜீவாவுக்கு ஆதர்சமாக இருந்தது மார்க்ஸ் அல்ல, காந்தி. எனவே அந்த காந்திய தலைமுறை இன்றைக்கு காணாமற் போனதே ஏன்? ஏன்? யோசியுங்கள். ஒரு பிரகாசம் தனி வாழ்வில் அவ்வளவு தூய்மையாக இருந்தும் வறுமைக்காக கொஞ்சம் நிதி திரட்டி கொடுத்ததற்கு பிரதம அமைச்சர் நாற்காலியையே தடுத்து பார்த்தார் காந்தி. ஆனால் அவர்தான் பிரதமரானார் 1946. அப்பொழுதெல்லாம் நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டால் 5 ஆண்டு என்கிற கணக்கு பிறகு வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையை பெற்றாக வேண்டும் முதலமைச்சர். 1947 வந்தது. 47
ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை முன்னே நிறுத்தினார்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல்வரானார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் யார்? ராமாயணத்தை படிக்கக்கூடிய நீங்கள் அத்துணை பேரும் மிதிலையை ஆண்ட சீதையின் தந்தையாக இருந்த ஜனகன் எப்படி இருந்திருப்பான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை அறிந்து கொள்ள வேண்டும். ஜனகனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு என்ன? நண்பர்களே, மிதிலை கண் முன்னாலே எரிகிற பொழுது அனைவரும் பதறி துடித்து ஜனகனிடம் வந்தார்கள், மிதிலை எரிகிறது என்று. ஜனகன் சிரித்துக் கொண்டே சொன்னான், எரிவது என்னுடையதல்ல என்று. அவன்தான் மன்னன். ஆனால் எந்த சொத்தும் தன்னுடையது அல்ல என்று பற்றற்று வாழ்ந்த பதவி நாற்காலியில் அமர்ந்தவன் அவன். பதவி நாற்காலியில் அமர்பவன் பற்றற்றவனாக இருக்க வேண்டும். தனி மனிதன் கோடி கோடியாக சம்பாதித்திருக்கலாம் நண்பர்களே, ஆனால் தலைவனாக இருப்பவன் ஏழையாகத்தான் இருக்க வேண்டும். இதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழையாக இருப்பவன் எவனோ அவனைத்தான் நீங்கள் தலைவனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். காமராஜ் ஏழையாக பிறந்தான், ஏழையாக வாழ்ந்தான், ஏழையாக வளர்ந்தான், ஏழைகளுக்காகவே வாழ்ந்தான், ஏழையாகவே செத்தான். இன்றைக்கு நம்முடைய அரசியல்வாதிகள் பல பேர் ஏழைகளாகத்தான் பிறந்தார்கள், ஏழைகளாகத்தான் வளர்ந்தார்கள். ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் திணறி தவித்தார்கள். திடீரென்று பார்த்தால் அம்பானிகளின் வாரிசுகளாக மாறிவிட்டார்கள். எப்படி நிகழ்ந்தது இது? எப்படி நிகழும் நம்மை மீறி? ஜனநாயக மண்ணில் இது நிகழ வாய்ப்புண்டா? சர்வாதிகாரத்தில் ஒரு சர்வாதிகாரி கொள்ளையடித்து வைத்து ஆளலாம், மக்கள் அஞ்சி கிடக்கலாம். ஜனநாயகம், உங்கள் கையில் வாக்குரிமை இருக்கிறதே. வாக்குச்சீட்டை விட வன்மையான ஆயுதம் உலகத்தில் எது? யோசியுங்கள். நம்முடைய கண் முன்னாலே ஒரு சின்ன தேநீர் கடை வைத்திருக்கிறான், ஒரு சின்ன தேநீர் கடை வைத்திருக்கிறான். அவனே தேநீர் போடுகிறான், நாம் கண்ணால் பார்க்கிறோம். எப்படியோ அவனுக்கு ஒரு சட்டமன்றத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது, அவன் வெற்றி பெற்று விடுகிறான். அவனுக்கு தானே நீங்கள் வாக்களிப்பீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பாமரர்களின் தோழன், பரம ஏழைக்கு நண்பன், தேநீர் தயாரிப்பவனை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிற நல்ல கட்சி அடாது, நல்ல தலைமை அடாது. நாமும் இந்த ஏழைக்கு வாக்களிப்போம், ஏழையர் நலனை ஏழைதானே சிந்திப்பான் என்று வாக்களித்தீர்கள். 5 ஆண்டு காலமாகிறது. தேநீர் கடை வைத்தவன் தேயிலை தோட்டத்துக்கே சொந்தமாகி விடுகிறானே. தேயிலை தோட்டமே அவனுக்கு சொந்தமாகி விடுகிறது. நீங்கள் சும்மா பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் ஒரு தேநீர் கடை வைத்தவன் தேயிலை தோட்டத்திற்கு அதிபராவதை இந்த சமூகம் மௌனமாக பார்க்கிற பொழுது இன்னும் 10 தேநீர் கடைக்காரன் புறப்படுவான் தேயிலை தோட்டம் வாங்குவதற்கு. அதுதானே படிப்பறிவே இல்லாதவன், எழுத்தறிவு இல்லாதவன் கை நாட்டு பேர் வழி பல்கலைக்கழக துணைவேந்தராக மாறிவிடுகிறானே. யோசியுங்கள். படிப்பே கிடையாது, ஆனால் பல முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இவனும் கைகட்டி நிற்கிறார்கள். பல கல்லூரிகளை அவன் உருவாக்கி விடுகிறான். எப்படி முடிகிறது அது? உலகத்தில் வேறு எந்த நாட்டிலாவது நடக்குமா? உலகம் முழுவதும் நான் செல்கிறேன், எந்த நாட்டிலும் இந்த அதிசயத்தை, இந்த புரட்சியை நான் பார்த்ததே கிடையாது. எப்படி முடிகிறது? இவற்றையெல்லாம் நாம் எப்படி சகித்துக் கொண்டிருக்க போகிறோம்? இன்னமும் எவ்வளவு காலம் சகிக்க போகிறோம்? ஒரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அந்த முதல்வர் நாற்காலியில் அமர்கிறார். நண்பர்களே, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பற்றற்ற ஜனகன் என்று சொன்னேன். ஓமந்தூரார் தான் அன்று சொன்னார், அரசு துறையிலேயே ஊழல் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு துறை உண்டென்றால் அது பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை தான் என்றார்.
எப்பொழுது? 1947. ஏன் பொதுப்பணித்துறை தான் ஊழலின் உச்சம் கண்ட துறை என்று ஓமந்தூரார் சொன்னார் தெரியுமா? ஒரு துறையில் அரசு ஒதுக்கக்கூடிய நிதியில் 10 விழுக்காடு ஒதுக்கலாம், ஒரு துறையில் 20 விழுக்காடு ஒதுக்கலாம், சில துறைகளில் 40 விழுக்காடு, 50 விழுக்காடு, ஏன் 60 விழுக்காடு கூட ஒதுக்கி விடலாம். 100 விழுக்காடும் மக்களிடம் சென்று சேராமல் மொத்தமாக ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஒரே இடம் பொதுப்பணித்துறை தான். எப்படி என்று கேட்கிறீர்களா? ரோடு போடாமலே ரோடு போட்டதாக எழுதி வைத்தால் 100 விழுக்காடும் வந்து விட்டது. இந்த பொதுப்பணித்துறையில் ஊழல் இருக்கிறது என்று அவர்தான் சொன்னார். இப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்திருக்கிறீர்களா? தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்து கலெக்டர்களுக்கும், அத்தனை மாவட்டத்தினுடைய போலீஸ் அதிகாரிகளுக்கும், தலைமைச் செயலகத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அரசியல் துறை சார்ந்த ஒவ்வொரு துறைக்கும் இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கும் ஒரு அறிக்கை அனுப்பி வைத்தார் பிரதம அமைச்சர் ஓமந்தூரார். என்ன தெரியுமா? ஆளும் கட்சியை சார்ந்த, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆளும் கட்சியை சார்ந்த எந்த சட்டமன்ற உறுப்பினராவது உங்களிடம் வந்து மக்கள் நலன் சாராத ஏதாவது ஒரு பரிந்துரையை கொண்டு வந்து அந்த பரிந்துரையை நீங்கள் ஏற்று செயற்படுத்தினால் தண்டனைக்கு உரியவர்கள் நீங்கள் தான். பகிரங்கமாக சர்க்குலர் கொடுத்தார். அத்தனை காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் காமராஜரிடம் வந்து நின்றார்கள். அப்பொழுது காமராஜர் தலைவர், எங்கள் மானம் பறிபோய் விட்டது, எந்த கலெக்டரின் எங்களை மதிப்பார், எந்த போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் முகங்காட்டி நிற்க முடியும்? இப்படி செய்து விட்டாரே இந்த மனிதர், அவரை எங்களிடம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் என்றார். காமராஜர் என்ன செய்வதென்று தெரியாமல், காமராஜருக்கு தெரியும் ஓமந்தூராரை யாரும் அசைக்க முடியாது என்று. ஏன் தெரியுமா? ஓமந்தூரார் பிரதம அமைச்சராக இங்கே இருக்கிற பொழுது அமெரிக்காவிலே இருந்து பொதுப்பணித்துறைக்காக இறக்குமதி செய்யப்பட்ட எந்திரங்களில் ஊழல் நடந்தது. அந்த ஊழலுக்கு காரணம் செயலாளர் SV ராமமூர்த்தி என்று தெரிந்ததும் SV ராமமூர்த்தியை தூக்கி எறிந்தார் பதவியிலே இருந்து. இந்த செய்தி நேருவுக்கு போனது. நேரு பிரதமர் நேரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஓமந்தூராரிடம் பேசுகிறார். நீங்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பது சரி, ஆனால் ராமமூர்த்தி மிகச்சிறந்த நிர்வாகி, ஆற்றல் மிக்க நிர்வாகிகளை எல்லாம் அவ்வளவு எளிதாக நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் ஆட்சி எந்திரம் பழுதுபட்டுவிடும். எனவே அவருக்கு உரிய சாதாரண தண்டனையை கொடுத்து விட்டு மீண்டும் அவரை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். சொன்னது யார்? நேரு. ஓமந்தூரார் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ராமமூர்த்தி விவகாரம் தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்ல இருக்கிறது என்றால் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாமற் போனால் தொலைபேசியை வைத்து விடட்டுமா என்று சொல்லி வைத்து விட்டவர் ஓமந்தூரார். இந்த பேராண்மை இன்றைக்கு யாருக்காவது வருமா? அதை நன்றாக அறிந்தவர் காமராஜ். அந்த காமராஜ் தயங்கி தயங்கி போய் தந்தி அடித்தார் ஓமந்தூராரிடம். தாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ரொம்பவும் வருத்தப்படுகிறார்கள், நீங்கள் கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். காமராஜ், நான் என்ன தவறு செய்தேன்? சொந்த நலனுக்காக எந்த மனிதனும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் பரிந்துரைக்கு போகக்கூடாது என்று சொன்னேன், அவ்வளவுதானே. இதற்கு நான் வருத்தம் தெரிவிப்பதை விட என்னுடைய முதலமைச்சர் பதவியை துச்சமென தூக்கி எறிந்து விட்டு வெளியே செல்கிறேன் என்று சொல்லி தூக்கி எறிந்து விட்டு வெளியே போனார். தன் சொத்து முழுவதையும் வள்ளலார் அமைப்புக்கு வடலூருக்கு எழுதி வைத்துவிட்டு காசற்றவனாக செத்தார் ஓமந்தூரார். தமிழில் காசு என்றால் குற்றம் என்று பொருள், காசற்றவன் என்றால் குற்றமற்றவன். குற்றமற்றவனாகத்தான் இந்த மண்ணில் இருந்து போனார். அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் உட்கார்ந்த நாற்காலி அது. ஓமந்தூராருக்கு பிறகு யார் அந்த நாற்காலில் அமர்வது என்ற சூழல் வந்த பொழுது ஓமந்தூரார் காமராஜரை அழைத்து சொன்னார், நான்
விட்டு விலகுகிற இந்த நாற்காலியில் இன்னொரு யோகியன் தான் உட்கார வேண்டும். உங்களுக்கு வேறொரு யோகியன் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் நானே தேர்தலில் நிற்பேன் என்று சொன்னார். காமராஜரால் ஒன்றும் திகைத்து போனார். சரி, நீங்களே ஒரு யோகியரை சொல்லுங்கள் என்றார். என்னை விட யோகியன் குமாரசாமி ராஜா. அந்த குமாரசாமி ராஜாவை நீங்கள் முதலமைச்சராக கொண்டு வந்தால் நான் போட்டியிட மாட்டேன் என்றார். ராஜபாளையத்திலே இருந்த குமாரசாமி ராஜா என்கிற காந்தியவாதி தான் அடுத்து 49 முதலமைச்சர் நாற்காலியில் வந்து அமர்ந்தார். 3 ஆண்டுகள் நண்பர்களே. அவர்தான் சென்னை செய்தி என்ற ஒன்றை வெளியிட்டார். அரசு துறையில் எந்த அதிகாரியாவது ஊழல் செய்தது அவருக்கு தெரிந்தால் அந்த சென்னை செய்தியில் இந்த அதிகாரியின் பெயர், அவருடைய பதவி, அவருடைய முகவரி, அவர் செய்த தவறு, தவறுக்கான வழக்கு பதிவு அனைத்தையும் வெளியிட்டு அவமானப்படுத்தினார். ஊழல் செய்வதற்கே அதிகாரிகள் தயங்கினார்கள். ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மதுவிலக்கை கொண்டு வந்து ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியவர் குமாரசாமி ராஜா. அவர்தான் கொண்டு வந்தார். நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் அதுவரை ஒன்றாக இருந்தது. எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி என்கிற இரண்டும் ஒன்றாக இருந்தது. இந்த இரண்டையும் தனித்தனியாக பிரித்து ஒன்றின் செல்வாக்கு இன்னொன்றின் மீது வரக்கூடாது என்று நீதித்துறைக்கு சுயேட்சையான சுதந்திரத்தை வழங்குவதற்கு வித்திட்ட மனிதன் குமாரசாமி ராஜா. அந்த மனிதன் கடைசியில் நண்பர்களே தன்னுடைய சொத்து முழுவதையும், குமாரசாமி ராஜாவின் மொத்த சொத்தையும் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒட்டுமொத்தமாக எழுதி கொடுத்து விட்டார். இன்றைக்கு ராஜபாளையம் சென்று பாருங்கள், காந்தி கலைமன்றம் என்று எவ்வளவு பெரிய கட்டடம், எவ்வளவு பெரிய நூலகம், அனைத்தையும் எழுதி கொடுத்து விட்டார். ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற குமாரசாமி ராஜாவிடம் பாரதியாருக்கு எட்டயபுரத்திலே மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று நிதி திரட்டுவதற்காக கல்கி எழுத்தாளர் புறப்பட்டார். ஒரு யோகியனிடம் முதலில் நிதி வாங்க வேண்டும் என்று நினைத்து சென்னையிலே இருந்து ராஜபாளையம் சென்று குமாரசாமி ராஜாவை சந்தித்து, முதலில் நீங்கள் தான் இந்த நிதி வழங்கும் பட்டியலை தொடங்கி வைக்க வேண்டும், உங்கள் பணத்தை போடுங்கள் என்றார். குமாரசாமி ராஜா உள்ளே இருந்து தன் வங்கி கணக்கை கொண்டு வந்து கொடுத்தார். இந்த வங்கியில் 50 ரூபாய் இருக்கிறது, மற்ற எல்லாவற்றையும் மக்களுக்கு எழுதி கொடுத்து விட்டேன், இந்த 50 ரூபாயை பாரதியாருக்கு கொடுத்து விடுகிறேன். ஒரு கோடி கோடியாய் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவன் ஒரு சொத்தும் இல்லாமல் செத்து போனானே, அந்த மனிதன் உட்கார்ந்த நாற்காலி தான் தமிழகத்தின் முதல்வர் நாற்காலி. 52 அவர் தோற்றார். அதுதான் வேடிக்கை. நல்லவனை எப்பொழுதுமே நாம் வெற்றி பெற செய்வதில்லை. இவன் நல்லவனா? இவன் தனக்கென்று வாழாதவனா? இவன் மண்ணின் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனா? கூடாது, கூடாது. இவனை தோற்கடித்து விட்டுத்தான் அடுத்த வேலை பார்க்க வேண்டும். தோற்கடித்து நண்பர்களே, அந்த குமாரசாமி ராஜாவுக்கு பிறகு மீண்டும் ராஜாஜி அமர்ந்தார். ராஜாஜியை பற்றி உங்களுக்கு சொன்னேன். 54 காமராஜ் வந்து அமர்கிறார். ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக பெரியார் மூட்டிய நெருப்பு ராஜாஜியின் பதவியை பறித்தது. காமராஜர் அந்த நாற்காலில் வந்து அமர்ந்தார். ஏன் காமராஜரை நான் என் நெஞ்சுக்குள்ளே வைத்து நிகழ்கிறேன்? மாநில கல்லூரியில் மாணவனாக நுழைந்த பொழுது கண்ணதாசன் எனக்கு காட்டிய அந்த காமராஜர் தாலாட்டில் நான் கண்ட காமராஜரை இன்று வரை நான் கடவுளுக்கு நிகராக நினைப்பதற்கு ஒரே காரணம் என்ன? 1940 1954 முதல்வர் நாற்காலில் அமருகிற வரையில் 14 ஆண்டு காலம் இடைவெளி இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருந்த மனிதன். அவரே விரும்பி ஒரு 6 மாத காலம் அடுத்தவன் இருக்கட்டும் என்று கொடுத்ததனால் டாக்டர் சுப்பராயன் இருந்தார். 6 மாத காலம் அவராலே தலைவராக இருக்க முடியவில்லை. மீண்டும் காமராஜரிடம் கொடுத்து விட்டார். 14 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர், 12 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர், 15 ஆண்டுகள்
தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர். 9 ஆண்டுகள் இன்று வரை எவனும் சாதிக்காத சாதனைகளை நிகழ்த்திய பொற்கால ஆட்சியை கொடுத்த தமிழகத்தின் முதல்வர். 2 முறை சங்ககாலம் தொட்டு இன்று வரை எந்த தமிழனும் தொடாத உச்சத்தை தொட்ட ஒரே தமிழன் காமராஜ். 5 முறை 5 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிற பொழுது 2 முறை இந்திய பிரதமர்களை உருவாக்குகிற மனிதனாக உயர்ந்து நின்றவன். நேருவுக்கு பிறகு யார் என்று உலகமே பார்த்த பொழுது 7 நாட்கள் நடந்து முடிவதற்குள் ஒரு குள்ள மனிதன் லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி உலகத்தையே வியக்க செய்த மனிதன் காமராஜ். நண்பர்களை யோசிக்க வேண்டும். சாஸ்திரியிடம் நிருபர்கள் சென்று நீங்களா பிரதமராக போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அது எனக்கு தெரியாது, அதை நீங்கள் காமராஜரிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னார். சாஸ்திரியின் மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தியை கொண்டு வர காமராஜ் முடிவெடுத்த பொழுது அந்த இந்திரா காந்தியிடம் நிருபர்கள் சென்று நீங்களா பிரதமராக போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது இந்திரா காந்தி என்ன சொன்னார்? My future is in the hands of காமராஜ். You go and ask him. என் எதிர்காலமே காமராஜிடம் இருக்கிறது என்று சொன்ன அந்த இந்திரா காந்தி தான் யார் இந்த காமராஜ் என்று பிறகு கேட்டார். அதுதான் வரலாறு. 2 பிரதமர்களை உருவாக்கியவன். 5 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர், 15 ஆண்டு காலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் உறுப்பினர், 10 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர், 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், 14 ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர். செத்தார். நண்பர்களே, 10 வேட்டி 10 சட்டை 63 ரூபாயோடு செத்தார். காரணம் என்ன? காந்தியத்தின்படி வாழ்வது. பொது வாழ்வு என்பது அவ்வளவு புனிதமானது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா உறவுகளையும் துறந்துவிட்ட துறவியால் கூட துறக்க முடியாத ஒரு உறவு தாயின் உறவு. ஆதிசங்கரர் அனைத்து உறவையும் துறந்தார். ஆரியாம்பிகை என்கிற தன்னுடைய தாயை துறந்து அவர் துறவியாக புறப்படுகிற பொழுது ஆரியாம்பிகை கண்ணீர் விட்டு கதறினாள். மகனே, திரண்ட செல்வம் இருக்கிறது, ஏற்கனவே கணவனை இழந்த விதவையாக நிற்கிறேன். இப்பொழுது மகனே, உன்னையும் இழந்த பிறகு நான் யாருக்கடா வாழப் போகிறேன்? என்னை விட்டு நீ விலகுவது நியாயமா என்று கேட்டார். ஆதிசங்கரர் சொன்னார், தாயே, நேற்று வரை நீ எனக்கு தாயாக இருந்தாய், இன்று முதல் உலகத்தில் உள்ள அத்தனை பெண் மக்களும் எனக்கு தாயாகிவிட்டனர். எனவே என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று புறப்பட்டார். புறப்படுகிற பொழுது ஆதிசங்கரர் சொன்னார், தாயே, என்னை பெற்ற வயிறு மரண பொழுதில் துடிக்கிற பொழுது எங்கிருந்தாலும் மறவாமல் வந்து மடி சுமப்பேன் என்று சொன்னார். சிருங்ககிரியில் இருக்கிறார். தன் தாய் மரண படுக்கையில் இருப்பதை அவர் மன உணர்வு வெளிப்படுத்துகிறது. உடனே காலடி நோக்கி விரைகிறார். காலடியில் வந்தால் ஆரியாம்பிகை மரண வாசலில் பிதற்றிக் கொண்டிருக்கிறாள். சுயபிரஜையை இழந்து கொண்டிருக்கிறாள். சத்தியம் செய்தபடி சங்கரர் வந்து தாயின் தலையை மடி சுமந்தார். விழிதிறந்து பார்த்தாள் ஆரியாம்பிகை. சொன்னபடி நம்முடைய மகன் ஈமக்கடன் ஆற்றுவதற்கு வந்து விட்டானே என்கிற நிம்மதியோடு கண்ணை மூடினாள். பிறகு தன் தாய்க்கு ஈமக்கடன் ஆற்றுவதற்கு சங்கரர் புறப்படுகிற பொழுது ஊரே எதிர்த்தது, உறவுகள் எதிர்த்தன. நீ சந்நியாசி, இந்து தர்மத்தின்படி சகலத்தையும் துறந்தவன் தான் சந்நியாசி. ஒரு சந்நியாசியாக இருக்கிற உனக்கு உறவு கிடையாது என்கிற பொழுது எப்படி நீ உன்னுடைய தாய்க்கு ஈமக்கடன் செய்யலாம்? எங்களை மீறி நீ செய்தால் உன்னை நாங்கள் சமூகத்திலிருந்தே தள்ளி வைப்போம் என்று சொல்லி அத்தனை பேரும் விலகி நின்றார்கள். எல்லா உறவுகளையும் துச்சம் என்று தூக்கி எறிந்த அந்த ஆதிசங்கரர் தன்னுடைய தாயின் சடலத்தை தன் தோளிலே சுமத்தி நீண்ட தூரம் நடக்க முடியாது என்பதனால் வீட்டின் கொல்லைப்புறத்திலே கொண்டு போய் கிடத்தி 5 பாடல்களை வடமொழியிலே பாடியிருக்கிறார். அதுதான் மாத்ருகா பஞ்சகம் என்று இன்று வரை வடமொழியில் பேசப்படுகிற அமரகாவியம்.
எப்படியெல்லாம் தாய் என்னை வளர்த்து ஆளாக்கினாள் என்பதை அந்த 5 பாடல்களில் சொல்கிறார். விளக்கமாக சொல்வதற்கு நேரம் இல்லை. தன்னுடைய தாய்க்கு ஈமக்கடன் ஆற்றினார் ஆதிசங்கரர். காரணம், எந்த உறவை துறந்தாலும் துறக்கவே முடியாத உறவு தாயின் உறவு என்று இன்றைக்குள்ள இளைஞர்கள் முதலில் தெரிந்து கொள்ளட்டும். முதியோர் இல்லங்கள் இல்லாமல் இருப்பது. ஆதிசங்கரர் துறக்கவில்லை. பட்டினத்தார் சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சொத்து வைத்திருந்தவன். அத்தனை சொத்தையும் ஒற்றை வரி கவிதை கொடுத்த ஞானத்தினாலே தூக்கி எறிந்தான். காதருந்த ஊசி வாராது காணும் கடைவழிக்கே. இந்த ஞானம் இன்றுள்ள மனிதர்களுக்கு இருந்தால் திகார் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே வந்திருக்காது. எவ்வளவு சம்பாதித்து என்ன பயன்? உங்களை நான் கேட்கிறேன். பணம் 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 என்று பணத்திற்கு பின்னாலேயே பல்லிழித்துக் கொண்டு செல்வதுதான் வாழ்வு என்று கருதக்கூடிய சமூகத்தை கேட்கிறேன். எவ்வளவு நாள் நீங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து விடுவீர்கள்? 100 ஆண்டு வாழ்வது பெருவாழ்வு என்று நீங்கள் பூரித்து பொங்குகிறீர்களே, உங்கள் அனைவருக்கும் 100 ஆண்டு நிச்சயமா? 50 சிலர் போகிறான், 60 போகிறான், 70 போகிறான், 20 போகிறான். சரி, 100 ஆண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்று ஆண்டவன் வரமளித்து விட்டதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள் என்றால் 100 ஆண்டு நீங்கள் வாழ்ந்தாலும் வெறும் 36,500 நாட்கள் தானடா இந்த மண்ணுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம். 36,500 நாட்களுக்கு பிறகு மண்ணுக்கு மேலே இருந்த நீங்கள் அத்துணை பேரும் மண்ணுக்கு உள்ளேதான் மண்ணோடு மண்ணாக வேண்டும். இந்த நிலையற்ற வாழ்வுக்கு எத்தனை கோடி சேர்த்து என்ன பயன்? அதைத்தான் பட்டினத்தாருக்கு அவன் பிள்ளையாக வந்து சேர்ந்தவன் ஞானத்தை கொடுத்தான். காதற்ற ஊசி வாராது காணும் கடைவழிக்கே. அத்தனையும் துறந்தான். ஒற்றை வரி கொடுத்த ஞானம். கோடி கோடியாய் தேடி வைத்திருந்த சொத்து முழுவதையும் தூக்கி எறிந்து விட்டு கோவணத்தோடு வெளியே போன பட்டினத்தார். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி போகிற பொழுது மனைவி கண்ணீர் விடுகிறாள், கவலைப்படவில்லை. உறவுகள் தடுக்கின்றன, கவலைப்படவில்லை. ஆனால் பட்டினத்தடிகளை பெற்றெடுத்த தாய் தடுத்து கண்ணீர் விடுகிற பொழுது சொன்னார், தாயே, உன்னை நான் துறக்க மாட்டேன். நீ உயிரோடு இருக்கிற வரையில் இந்த புகார் நகரிலேதான் நான் சுற்றி கொண்டிருப்பேன். உனக்கு ஈமக்கடன் ஆற்றிய பிறகுதான் இந்த புகார் நகரை விற்று நான் புறப்படுவேன் என்று சொன்னார். தாய் உயிரோடு இருக்கிற வரையில் பூம்புகார் நகரின் சத்திரங்களிலும் தெருக்களிலும் அவர் பிச்சை எடுத்து உண்டார். தாய் இறந்தாள். செய்தி கிடைத்தது. தாய்க்கு சிதை மூட்டப்பட்ட இடத்தை தேடி வந்து பார்க்கிறார். சிதை நெருப்பு எரிகிறது. நண்பர்களே, அந்த நேரத்தில் பட்டினத்தார் பாடிய 10 பாடல்களை இன்று படித்தாலும் எந்த மனிதனும் தாயை புறம் தள்ள மாட்டார். 2 திங்களாய் அங்கமேலாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. முந்தி தவம் கிடந்து 300 நாட்சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தனக்கோ எரிய தடல் மூட்டுவே. வட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச் சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீமூட்டுவே. அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என்று அழைத்த வாய்க்கு என்றெல்லாம் புலம்பிய அந்த பட்டினத்தாரை யோசியுங்கள், யோசியுங்கள்.
சகல உறவுகளையும் துறந்த சங்கரருக்கு தாயை துறக்க முடியவில்லை. எல்லா உறவுகளையும் தூக்கி எறிந்த பட்டினத்தாரால் தாயின் பிரிவை தாங்க முடியவில்லை. ஆனால் காமராஜ், நண்பர்களே, காமராஜ் முதலமைச்சரான பிறகு காமராஜரை ஈண்டெடுத்த அன்னை சிவகாமி அம்மையார் காமராஜருடைய நண்பராக இருக்கிற முருகதனுஷ்கோணியிடம் ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வைத்தார். காமராஜரோடு சேர்ந்து வளர்ந்து, காமராஜரோடு சேர்ந்து வாழ்ந்து, காமராஜ் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதனாலேயே தானும் திருமணம் செய்து கொள்வதை தவிர்த்து காமராஜரின் நிழலாகவே தொடர்ந்த மனிதன் முருகதனுஷ்கோடி. இந்த முருகதனுஷ்கோடியை அழைத்து சிவகாமி அம்மையார் சொல்கிறார், மகனே, நீயும் எனக்கு ஒரு மகன் தானடா. சென்று காமராஜரிடம் என் செய்தியை சொல். ஒன்றும் எனக்கு வேண்டாம். அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடியவன் தங்கி இருக்கிற வீட்டின் ஒரு ஓரத்தில் எனக்கு இடம் கொடுத்தால் போதும். தூரத்தில் இருந்தபடி அவனை பார்த்து பார்த்து என் வாழ்வை நான் முடித்துக் கொள்வேன். அந்த ஒன்றை எனக்கு அவன் அனுமதிக்க செய்ய வேண்டும் நீ என்றான். முருகதனுஷ்கோடி இந்த தாயின் சோகத்தை பார்த்தார். இளம் வயதிலேயே விதவையான தாய், 6 வயதில் தந்தையை இழந்த காமராஜரை தனிமரமாய் நின்று வளர்த்து ஆளாக்கியவள். முதலமைச்சராக இருக்கக்கூடிய மனிதனுடைய வீட்டின் ஓரத்தில் ஒரு இடம் கேட்கிறாளே. போய் காமராஜரை பார்த்தார். நீங்கள் செய்வது நியாயமில்லை, உங்கள் தாயை இங்கே அழைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். காமராஜ் சொன்னார், தனுஷ்கோடி, நான் என்ன பாசமற்ற பாவியா? ஒரு விதவை தாய் ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு, என் தங்கையை வளர்த்தெடுப்பதற்கு எவ்வளவு துயரங்களை அவள் பெற்றிருப்பாள் என்று அறியாத பேதையானான். என் தாயை இந்த முதலமைச்சராக இருக்கிற நான் இந்த திருமலை பிள்ளை வாடகை வீட்டில் கொண்டு வந்து அமர்த்துவேன். ஆனால் அது தாயோடு முடியாது. என் தாயை பார்ப்பதற்கு அத்தையை பார்க்க வருகிறேன் என்று 10 பேர் வருவான். பெரியம்மாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி 20 பேர் வருவான். உறவுகளை சொல்லிக் கொண்டு ஒவ்வொருவனாக வருவான். வருபவன் இந்த இல்லத்தில் இருக்கிற தொலைபேசியை எடுக்கக்கூடும், எந்த அதிகாரிக்காவது தொடர்பு கொள்ளக்கூடும். முதலமைச்சர் வீட்டிலிருந்து பேசுகிறேன் என்று அவன் சொன்னால் என் சத்திய வாழ்வு முடிந்துவிடும். அதற்காகத்தான் என் தாயை கூட நான் தள்ளி வைத்திருக்கிறேன் என்று சொன்னவன். ஆதிசங்கரர் துறக்காத தாயை, பட்டினத்தடிகளால் துறக்க முடியாத தாயை கூட தூரத்திலே தள்ளி வைத்த மனிதன் காமராஜ் என்பதனாலே தான் நான் காமராஜரை நேசிக்கிறேன். அந்த காமராஜ் இருந்த நாற்காலி 67 அண்ணா வந்தார். நண்பர்களே, அண்ணாவினுடைய அரசியலில் 1000 விமர்சனங்கள் எனக்கு இருக்கலாம். ஆனால் அண்ணாவின் எளிமையை எவனும் விமர்சிக்க முடியாது. அண்ணா வாரிசு அரசியலை நடத்தி இருக்கலாம். சொந்தமாக ஒரு பிள்ளை இல்லை என்றாலும் 4 பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்த மனிதன் அண்ணா. எந்த பிள்ளையையும் அரசு அதிகாரத்தின் பக்கத்திலே வரவிடவில்லை. அவர் முதலமைச்சரான பிறகும் தேனாம்பேட்டையிலே இருக்கிற பாலாஜி ஏஜென்சிஸ் என்கிற பெட்ரோல் பங்கில் தன் காருக்கு போட்ட பெட்ரோலுக்கு பணம் கொடுக்க முடியாமல் பல முறை தவித்திருக்கிறார். அப்படி இருந்த அந்த நாற்காலி இன்று எப்படி ஆனது? விவேக் ஒரு படத்தில் சொல்வது போலத்தான், எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டேன். இன்று எங்கே நாம் போயிருக்கிறோம்? இன்றைக்கு இந்த சமச்சீர் கல்வியை பற்றி நாம் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒன்று புரியவில்லை நண்பர்களே, சமச்சீர் கல்வி எங்கே கிடைத்தது? சமச்சீர் கல்வி சென்ற ஆட்சியில் சமச்சீர் கல்வி கொண்டு வரப்பட்டது, இந்த ஆட்சி அதை தடுத்து நிறுத்திவிட்டது என்று போராடுகிற மனிதர்களை பார்த்து நான் கேட்கிறேன், எங்கே சமச்சீர் கல்வி? 4 இருந்த சிலபஸ், ஒன்று ஸ்டேட் போர்டு, இன்னொன்று மெட்ரிகுலேஷன், இன்னொன்று ஆங்கிலோ இந்தியன்ஸ், இன்னொன்று மைனாரிட்டி, இப்படி 4 இருந்த சிலபஸ் ஒரே சிலபஸ் ஆக்கப்பட்டது. 4 பிரிவுகளாக இருந்த பாடத்திட்டம் ஒரு பாடத்திட்டமாக ஆக்கப்பட்டிருக்கு. இதுதான் சமச்சீர் கல்வியா? இதுவா சமச்சீர் கல்வி?
இந்த தேசத்தை பற்றி இருக்கிற பெரிய நோய் என்ன தெரியுமா? இன்றைக்கு அறிவு திருவிழாவை ஸ்டாலின் நடத்துவது குறித்து நான் அகமகிழ்ந்து பாராட்டுவதற்கு காரணம் என்ன? உலகத்திலேயே படிக்காதவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற புண்ணிய பூமி இந்த பாரத பூமி தான். சுதந்திரம் கிடைத்து 64 ஆண்டுகளான பின்னாலும் உலகத்திலேயே படிக்காத கை நாட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மண் இந்திய மண் தான். இன்றைக்கு 86வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் எங்கே கல்வி? ராமமூர்த்தி கமிட்டி அப்பொழுதே சொன்னது, இந்தியாவிலே இருக்கக்கூடிய கல்வியை பற்றி இருக்கிற பெருநோய் என்ன தெரியுமா? டூயலிசம். டூயலிசம், இரட்டை கொள்கை. கல்விக்குள்ளே இரட்டை பாதை இருக்கிறது. பணம் இருப்பவனுக்கென்று உயர்ந்த கல்வி, தரமான கல்வி. பணம் இல்லாதவனுக்காக மட்டுமே திறந்து வைத்திருக்கின்ற அரசு பள்ளி. இந்த இரட்டை பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள் எப்படி சமச்சீர் கல்வியை பெற முடியும்? பாடத்திட்டம் சமச்சீராக இருந்து பயனில்லை. அடிப்படை கட்டுமானங்களும் சமச்சீராக இருக்க வேண்டும். கற்பித்தல் முறையில் ஒரே தளம் இருக்கிறதா? ஆசிரியர்களுக்குள்ளே ஒரே தகுதி இருக்கிறதா? யோசியுங்கள். எந்த அரசு பள்ளியிலாவது, நான் சிலவற்றை பேசுகிற பொழுது சிலருக்கு வலிக்கும், ஆனால் வேறு வழி இல்லை, உண்மை எப்பொழுதும் கசக்கும். எந்த அரசு பள்ளியிலாவது ஆசிரியர் தன்னுடைய சொந்த பிள்ளையை அவர் பணியாற்றுகிற பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்க வைக்கிறாரா? அவருக்கே நம்பிக்கை இல்லையே, நம்மிடம் படித்தால் பிள்ளை உருப்படுவான் என்று. அவரே தனியார் பள்ளிக்கு தானே அனுப்பி வைக்கிறார். அப்படியானால் அரசு பள்ளியின் தரம் என்ன? அந்த தரத்தை உயர்த்த நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பணம் வைத்திருப்பவனுக்கென்று ஒரு வாழ்வு, பணம் இல்லாத பாமரனுக்கென்று ஒரு வாழ்வு. 2 இந்தியா இன்னும் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும்? நீங்கள் தான் யோசிக்க வேண்டும் நண்பர்களே. நம் கண் முன்னாலே 2 இந்தியா இருக்கிறது. ஒரு இந்தியா எப்படி இருக்கிறது தெரியுமா? டாலர் பில்லியனர்ஸ். ஒரு ஆய்வறிக்கையை சமீபத்தில் படித்தேன். கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் 12 விழுக்காடு புதிய பணக்காரர்கள் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிய பணக்காரர்கள், மில்லியனர்ஸ். டாலர் பில்லியனர்ஸ், பெருங்கோடீஸ்வரர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். உலகத்தில் 4வது இடம் இந்தியாவுக்கு. அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யா, 4வது இடம் இந்தியா. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் டாலர் பில்லியனர்ஸாக இருக்கிறார்கள். பல நூறு கோடிகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு இந்தியா. பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியா 4வது இடத்தை வைக்கிறது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று ஒன்று இருக்கிறது, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. மனிதவள மேம்பாடு எதை மையமாக வைத்திருக்கிறது? எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிறதா? எல்லாருக்கும் நல்ல குடிநீர் கிடைக்கிறதா? எல்லாருக்கும் சுற்றுப்புற சுகாதாரம் சரியாக வந்து வாய்த்திருக்கிறதா? இப்படி கல்வி கிடைத்திருக்கிறதா? குடிநீர் கிடைத்திருக்கிறதா? மருத்துவ வசதி கிடைத்திருக்கிறதா? சுகாதார சூழல் இருக்கிறதா? அடிப்படை தேவைகள் அமைந்திருக்கின்றனவா என்று கணக்கெடுத்து பார்ப்பதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதில் 196 நாடுகள் உலகத்தில் இருக்கின்றன. அதில் இந்தியா 126வது இடத்தில் இருக்கிறது. 126வது இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய போட்ஸ்வானாவுக்கு பின்னால், அரபு நாடுகளுக்கு பக்கத்திலே இருக்கிற பாலஸ்தீனத்திற்கும் பின்னாலே தான் இந்த பாரதம் இருக்கிறது. 2 இந்தியாக்கள் இருப்பதற்கு யார் காரணம்? யோசியுங்கள். எனவே நண்பர்களே, நீங்கள் சிலவற்றில் முடிவுக்கு வர வேண்டும். நான் ஜூனியர் விகடனில் அண்ணல் காந்தி முதல் அண்ணா ஹசாரே வரை என்ற எழுதிய தொடரின் கடைசி இதழில் மக்கள் புரட்சி மலரட்டும் என்று எழுதினேன். நீங்கள் இனியும் மௌன பார்வையாளர்களாக இருக்கலாகாது.
நான் எந்த கட்சிக்கும் ஊதுகுழலாக இருக்கவில்லை. ஒரு கட்சிக்கு எதிராகவும் ஒரு கட்சிக்கு ஆதரவாகவும் இந்த களத்தில் நின்று நான் பேசவில்லை. உங்களுக்கு முன்னாலே கடை விரித்திருக்கிற அத்தனை கட்சிகளையும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு காமராஜ் எங்கே? 95 வயதில் மூத்திரச் சட்டியோடு சூத்திரப்பட்ட உங்களிடமிருந்து பறிபோக வேண்டும் என்பதற்காக தெரு தெருவாக வந்து முழங்கிய பெரியார் இன்று எங்கே? 10 வேட்டி 10 சட்டையோடு தன்னுடைய பொது வாழ்வை முடித்துக் கொண்ட காமராஜ் எங்கே? சொத்து முழுவதையும் எழுதி வைத்துவிட்டு வள்ளலாருக்கு செத்து போன ஓமந்தூரார் எங்கே? இருந்த சொத்தை தான் பிறந்த மண்ணுக்கு எழுதி வைத்துவிட்டு பிச்சைக்காரனை போல் செத்த குமாரசாமி ராஜா எங்கே? இவர்களெல்லாம் எங்கே? இவர்கள் இனி வருவார்களா? வரமாட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் நினைத்தால் ஒரு காந்தியாகவும் ஒரு ராஜாஜியாகவும் ஒரு பெரியாராகவும் ஒரு காமராஜராகவும் ஒரு ஜீவாவாகவும் ஏன் ஆக முடியாது? என் கேள்வி அதுதான். இளைஞர்களை பார்த்து நான் கேட்கிறேன். நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சுயநலமாக வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். என் தந்தைக்கு தந்தை காலத்தில் கூட்டு குடும்பம் மட்டும்தான் இருந்தது. இந்த மண்ணுக்கு தனி குடும்பம் என்பதே தெரியாது. ஒரு கூரையின் கீழே 20 பேர் 30 பேர் சேர்ந்து வாழ்ந்த குடும்பம் தான் இந்த மண்ணுக்கு தெரிந்த குடும்பம். என் பாட்டனார் காலத்தில், என் தந்தை காலத்தில் கூட்டு குடும்பம் சிதைந்தது, தனி குடும்பம் உருவானது. கணவன் மனைவி ஆன அடுத்த கணமே லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்ற முடிவிற்கு வந்து விடுகிறார்கள். ரயில் பயணம் மாதிரி இவனுக்கு வாழ்க்கை பயணம். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். குறைந்த சுமை இருந்தால் அதிக சுகம் கிடைக்கும். திருமணமான அடுத்த கணமே இவர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர் வேண்டாத சுமைகளாக முதுகில் இருப்பதாக உணர்ந்து கழற்றி எறிந்து விடுகிறார்கள். பிறகு என்ன ஆனது? என் தந்தை காலத்தில் கூட்டு குடும்பம் தகர்ந்து தனி குடும்பம் வந்தது. இன்று என்ன ஆனது தெரியுமா? தனி குடும்பங்களே தகர்ந்து கொண்டிருக்கின்றன. நம் பண்பாட்டு தளம் எங்கே போகிறது என்பதை சொல்கிறேன். தனி குடும்பமே தகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உயர் நீதிமன்றத்தில் குடும்ப வழக்கு நடக்கக்கூடிய இடத்தில் ஒரு ஆண்டுக்கு 10 விவாகரத்து வழக்குகள் வந்தால் அதிகம். 10 விவாகரத்து வழக்குகள். இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கில் விவாகரத்து வழக்குகள் வந்து குழுமி இருக்கின்றன. நான் வேடிக்கைக்கு எதையும் பேசி பழக்கமே கிடையாது. மடிந்தாலும் பொய்கூறேன் மானுடர்க்கே என்ற பாரதியை படித்து படித்து பாரதியாலே செதுக்கப்பட்டவன் நான். நண்பர்களே, கொஞ்ச நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை பத்திரிகையில் வாசித்தேன். எங்கே போகிறோம் நாம்? புத்தம் புதிதாய் திருமணமான இளைஞன் ஒரு விவாகரத்து வழக்கை பதிவு செய்வதற்கு வருகிறார். எப்பொழுது அவனுக்கு திருமணம் நடந்தது என்று குறிப்பை திருப்பி பார்த்தால் வெள்ளிக்கிழமை தான் நடந்திருக்கிறது. திங்கட்கிழமை வந்து இவன் நிற்கிறான். என்ன தம்பி, வெள்ளிக்கிழமை தானே உங்களுக்கு திருமணம் நடந்தது? ஆமாம். என்ன திங்கட்கிழமையே வந்து விட்டீர்கள்? இடையில் சனி ஞாயிறு விடுமுறையாகிவிட்டதே. யோசியுங்கள். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. என் சுகம், என் சுகம், உறவுகளை கூட நான் வெட்டிக் கொள்வேன், ஆனால் என் சுகத்தை மட்டும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டோமே நாம். விலங்குகளை விட எந்த வகையில் நாம் உயர்ந்தவர்கள்? என் சக உயிராக இருக்கக்கூடிய மனைவிக்கு விட்டுக் கொடுக்க மனமில்லை எனக்கு. பிறகு எவனுக்கு நான் விட்டுக் கொடுக்க போகிறேன்? யோசியுங்கள் நண்பர்களே. மனித வாழ்க்கையின் அர்த்தம் நமக்கு புரிகிறதா? அர்த்தம் புரிந்துதான் வாழ்கிறோமா? சொல்லும் பொழுதே நான் நிரம்ப வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாகி விடுகிறேன் நண்பர்களே. என் உடல் வருந்தத்தான் உங்களிடம் பேசுகிறேன்.
கண் அறுவை சிகிச்சை முடிந்து 1 மாதம்தான் ஆகிறது. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச பேச இந்த வாய்க்கும் இந்த கண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய நரம்பு பாதிக்கப்படும். உங்கள் கண்ணுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் அதிகமாக பேசாதீர்கள் என்று மருத்துவர் சொல்கிறார். நான் அந்த முடிவோடு தான் வந்து நிற்கிறேன், ஆனால் முடியவில்லை. ஜீவா சொன்னதுதான், பேசி பேசி சாக வேண்டியதுதான் சமூக நலனுக்காக என்று ஜீவா சொன்னது போல் பேசி பேசி சாக வேண்டியதுதான். ஆனால் கேட்கக்கூடிய மனிதர்கள் யோசிக்க வேண்டாமா? சக மனிதனை நாம் சிந்திக்கிறோமா? சக மனிதனின் துயர் துடைக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நண்பர்களே, விலங்குக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு? 3 நிலைகள் தான் வாழ்வில் உண்டு. நீங்கள் இறைவன் படைப்பு என்று கருதினாலும் சரி, இயற்கை படைப்பு என்று முடிவெடுத்தாலும் சரி, 3 நிலைகள் தான் உண்டு. ஒன்று விலங்கு வாழ்க்கை, இன்னொன்று மனித வாழ்க்கை, மூன்றாவது இறைமை நிலை. இறைமை என்பது கடவுள் அல்ல, பெருச்சாலையின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிற விநாயகர் அல்ல, மயில் மீது பவனி வருகிற முருகன் அல்ல, கருடன் மீது அமர்ந்திருக்கிற விஷ்ணு அல்ல. இறைமை என்றால் தமிழில் முழுமை என்று பொருள். முழுமையே இல்லாதது விலங்கு, முழுமையானது இறைமை. இரண்டுக்கும் இடையிலே நிற்கிற இரண்டுங்கெட்டான் மனிதன். நாம் முழுமை அடையவில்லை இன்னும், அதே நேரத்தில் முழுமை அடைவதற்கான தொடக்கத்தில் இருக்கிறோம். நினைத்தால் ஒரு கணத்தில் என்னால் விலங்காக முடியும். அதற்கு எந்த முயற்சியும் வேண்டாம், எந்த பயிற்சியும் வேண்டாம். ஒரு புலி பசித்தாலும் பசிக்காமற் போனாலும் எதிரே தென்படுபவனை அடித்து கொல்லுவதைப் போல நான் புலியாக வேண்டும் என்றால் கோபவயப்படுகிற பொழுது கத்தி எடுத்து குத்தினால் புலியாகி விடுகிறேன். இதற்கென்ன முயற்சி, இதற்கென்ன பயிற்சி? நினைத்தால் நினைக்கும் கணத்திலேயே விலங்காவேன், ஆனால் நினைத்தால் நினைத்த கணத்திலேயே என்னால் கடவுளாக முடியாது. அதற்கு இடைவெளி அதிகம். அது ஒரு தவம். முயன்று முயன்று முன்னேற வேண்டும். நண்பர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். நம்மில் பல பேர், குறிப்பாக என் வாழ்கால இளைஞர்கள், அவர்கள் வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள்? விலங்கு எதை செய்கிறதோ அதைத்தான் நீங்களும் நானும் செய்வோம் என்றால் நமக்கு எதற்கு இந்த மனித வாழ்வு? விலங்கு என்ன செய்யும்? தாகம் எடுத்தால் தண்ணீர் தேடும், பசி எடுத்தால் இறை தேடும், தினவெடுத்தால் துணை தேடும். இந்த 3க்கு மேல் விலங்குக்கு வேறு எந்த நோக்கமாவது உண்டா? எந்த நோக்கமாவது விலங்கின் வாழ்க்கைக்கு உண்டா? நானும் பசி எடுத்தால் இறை தேடுவேன், தாகம் எடுத்தால் தண்ணீர் தேடுவேன், தினவு எடுத்தால் என் இணை தேடுவேன் என்பதோடு என் வாழ்வை முடித்தால் விலங்குக்கும் எனக்கும் என்னடா வேறுபாடு? என்ன வேறுபாடு? எந்த விலங்காவது பிற விலங்கின் நலன் குறித்து சிந்திக்குமா? எந்த பறவையாவது இன்னொரு பறவையின் வாழ்வு குறித்து யோசிக்குமா? நாமும் அப்படித்தான் இருப்போம் என்றால் எப்படி? உங்கள் நெஞ்சை தொட்டு நான் கேட்கிறேன். 2008 அக்டோபர் தொடங்கி 2009 மே மாதம் வரையில் 20 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய இலங்கை தீவின் வடக்கிலும் கிழக்கிலும் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது நாம் என்ன செய்தோம்? என்ன செய்தோம்? நாம் சின்ன திரையை பார்த்து, சின்ன திரையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அழுதால் அதை பார்த்து அழுகிறோம். சின்ன திரையில் காசு வாங்கி கொண்டு அழுது நடிப்பவளை பார்த்து அழுகிறோம், அழுது கொண்டே இருக்கிறோம். ஆனால் 4 மாத காலம் 20 மைலுக்கு அப்பால் 1 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்களே, அழுதோமா? ஒரே நாளில் முள்ளி வாய்க்காலில் 40,000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே, பதறினோமா? வான்வெளியிலே இருந்து ரசாயன குண்டுகளை வீசி கொத்து கொத்தாய் கரிக்கட்டைகளாக எம் தமிழ் இனத்தை மாற்றினானே வல்லரக்கன் ராஜபக்ஷே, நாம் பதறினோமா?
தெருவுக்கு வந்தோமா? வீதியில் கொடி பிடித்தோமா? யோசியுங்கள். தாய்க்கு முன்னாலே மகள் கற்பழிக்கப்படுகிறாள், மகளுக்கு முன்னாலே தாய் கற்பழிக்கப்படுகிறாள். ஒரு பக்கம் தாயும் ஒரு பக்கம் மகளும் சேர்த்து கற்பழிக்கப்படுகிறார்கள். தந்தையை பார்த்து கொண்டிருக்கிற தனையனை தனியாக பிரித்து கொண்டு போய் கொள்கிறான். என்னென்ன நடந்தது? அவன் தமிழன் என்பதற்காக அல்ல நண்பர்களே, அவள் தமிழச்சி என்பதற்காக அல்ல. மனிதன் மனிதன் மனிதர்கள், சக மனிதர்கள் சூறையாடப்பட்டார்களே. நாம் என்ன செய்தோம்? யோசியுங்கள். என் கண் முன்னால் என் சகோதரி கற்பழிக்கப்பட்டால் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேனாம்? யோசியுங்கள். இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கின்றன. நான் தமிழனாக இருக்க விரும்புகிறேன், இந்திய தமிழனாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் என்னை இந்திய தமிழனாக இனி இருக்க விடுவதும் விடாததும் இந்த இந்திய அரசின் கையிலே தான் இருக்கிறது. தெளிவாக நான் சொல்கிறேன். பாரதியை படித்து இந்தியாவை நேசிக்கிற நெஞ்சமுடையவன் நான். என் கல்லூரி காலம் தொட்டு காந்தியத்தில் கரைந்து போனவன் நான். ஒரு தெலுங்கனுக்கு இந்த கதி ஏற்பட்டிருந்தால் ஆந்திரம் என்ன செய்திருக்கும்? ஒரு மலையாளிக்கு இந்த கதி ஏற்பட்டிருந்தால் கேரளம் என்ன செய்திருக்கும்? பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் மும்பை மாநகரத்தில் பேருந்தில் நடந்த ஒரு கலவரத்தின் காரணமாக துப்பாக்கியாலே சுடப்பட்டு வீழ்ந்தான். ஒரே ஒரு இளைஞன் சுடப்பட்டான், ஒட்டுமொத்த பீகாரும் எரிந்ததே. ஆஸ்திரியாவில் ஒரு சீக்கியன் கொல்லப்பட்டான், பஞ்சாபே பற்றி எரிந்ததே. ஆனால் கூண்டோடியம் இனம் தொடர்ந்து அழிக்கப்பட்டதே. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. சக மனிதர்களுக்காக இறங்காத இருதயம் இருந்தால் நாம் மனிதர்களே இல்லை நண்பர்களே. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். வைணவ தரிசனம் என்பது என்ன தெரியுமா? நெற்றியில் நீங்கள் திருமண் சாத்தினால் வைணவன் இல்லை. பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து எழுந்தால் வைணவன் இல்லை. கள்ளச்சந்தையில் பெருக்கிய பணத்தில் ஒரு பங்கை பெருமாளுக்கு கொடுப்பதற்காக மாதந்தோறும் திருப்பதிக்கு சென்று உண்டியலில் போட்டுவிட்டால் நீங்கள் வைணவன் இல்லை. வைணவன் யார்? ராமானுஜர் வைணவத்தின் மறுமலர்ச்சியை இந்த மண்ணில் உருவாக்கிய ராமானுஜர் தெளிவாக சொல்கிறார். யார் வைணவன்? வீதியில் ஒருவன் அடிபட்டு விழுந்து கிடந்தால் விழுந்து கிடப்பவன் எவனோ ஒருவன் அல்ல, அது நான். விழுந்து கிடப்பவன் இருதயத்திலே இருந்து ரத்தம் வழிந்தால் வழியக்கூடிய ரத்தம் எவனுடைய ரத்தமோ அல்ல, அது என்னுடைய ரத்தம் என்று பதறி துடித்து அந்த துயராற்றுவதற்கு எவன் செல்கிறானோ அவன் தானடா உண்மையான வைணவன் என்று சொன்னார் ராமானுஜர். சக மனிதனின் துயரத்தை என் துயரமாய், பரதுக்கத்தை சுயதுக்கமாய் சிந்திப்பவன் தான் வைணவன். எனவே உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்வு என்பது எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைக்குமாக மட்டுமே வாழ்ந்து விட்டு போவதல்ல. லைஃப் இஸ் டு கிவ் நாட் டு டேக் என்றான் விக்டர் யூகே. வாழ்வு என்பது என்ன? மற்றவருக்கு கொடுப்பது தானடா வாழ்வு, தனக்கென்று எதையும் தட்டி பறிப்பதல்ல வாழ்வு என்று சொன்னான். நீங்கள் யோசியுங்கள். இன்றைக்கு பண்பாட்டு தளத்தில் நாம் பரிதாபகரமான வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக வளர்த்தெடுக்கப்பட்ட நம்முடைய பண்பாட்டு பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உறவுகளுக்கு மரியாதை இல்லை. உறவுகளாக சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஆசையை துறந்துவிட்டு நாம் ஒரு மயக்கத்தில் மூழ்கி இருக்கிறோம். படிக்கிறோம், நிறைய புத்தகங்களை வாங்குகிறோம், படிக்கிறோம். படித்து பயன் என்ன? படித்து பயன் என்ன? கற்றறிந்ததனுடைய அடையாளம் என்ன? இன்றைக்கு கல்வி என்பது பணத்தை மையமாக கொண்டது. பணத்தை கொடுத்து கல்வியை பெறுவது, பெற்ற கல்வியின் மூலம் பணத்தை பெருக்குவது, வேறென்ன? இந்த மண்ணுக்கு கல்வி என்பது அப்படி அல்ல. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு.
எது பண்பாடு என்று அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை தருவதுதான் கல்வி. அந்த கல்வியை எதற்காக பெற வேண்டும்? நாம் பெறுகிறோமா? நம்முடைய காலம் காலமாக வளர்த்தெடுக்கப்பட்ட பண்பாட்டு தளம் இன்றைக்கு பாழ்பட்டு போனதற்கு முதற் காரணம் ஊடகங்கள். ஊடகங்கள். எந்த ஊடகம் நம்மை வாழ வைக்கிறது? எந்த ஊடகம் அதனுடைய சமூக கடமையை சரியாக ஆற்றுகிறது? சேனல் 4 45 நிமிடம் தமிழ் இன அழிவை காட்டுகிறான். 3 பெண்கள் நிர்வாணமாக நிறுத்தப்பட்டு பின்னாலே கைகள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இரக்கமே இல்லாத ஒரு அரக்க சிங்கள ராணுவ வீரன், அவனை வீரன் என்று நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஈன பிறவி துப்பாக்கி எடுத்து அந்த தாயை தலையை குறிபார்த்து சுடுகிறான். மூளை தனியாக போய் விடுகிறது. பார்த்தீர்களா அதை? அந்த சேனல் 4 வந்த அந்த காட்சி தமிழ்நாட்டிலே இருக்கிற கடைசி கிராமத்து மனிதனுக்கும் இதுவரை சென்று சேர்ந்து இருக்கிறதா? தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இவற்றை கொண்டு போய் காட்டி இருக்கின்றனவா? கிடையாது. 10 ஆண்டு காலம் ஒரு பெண் சமூக உரிமைகளுக்காக போராளியாக மாறி, துப்பாக்கி ஆயுதம் அல்லடா, என் உடம்பே ஆயுதம். எந்த உடம்பை ஆண் வர்க்கம் நுகர் பொருளாக நினைக்கிறதோ, எந்த உடம்பை துய்ப்பதற்காகவே எல்லா தவறுகளிலும் ஆண் வர்க்கம் ஈடுபடுகிறதோ, அந்த உடம்பை நான் ஆயுதமாக்குகிறேன் என்று உடம்பை வருத்தி உருக்குலைந்து இன்றைக்கு வெறும் சதை மூட்டையாக முடங்கிவிட்ட ஐரோம் ஷர்மிளா சானுவை நீங்கள் எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? நான் ஜூவியில் எழுதுவதற்கு முன்பு இந்த ஐரோம் ஷர்மிளா சானுவை எத்தனை பேரிடம் ஊடகங்கள் கொண்டு போய் சேர்த்தன? நண்பர்களே, 10 ஆண்டு காலம் அந்த பெண் சமூகத்தில் ராணுவ சட்டத்திலே இருந்து ஒரு சமூகத்தை விடுவிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறாள். முதல் 4 ஆண்டு காலம் அவளுடைய போராட்டம் நாட்டிற்கே தெரியவில்லை. எப்பொழுது நாட்டிற்கு தெரிந்தது தெரியுமா? 20க்கும் மேற்பட்ட அந்த மணிப்பூர் பெண்கள் இவ்வளவு காலம் உண்ணாவிரதம் இருந்து உருக்குலைந்து கிடக்கிற நிலையிலும் எங்களுக்கு ஒரு சிவில் சட்டம் வந்து சேரவில்லையே என்று சொல்லி ஒரு இளம் பெண்ணை ராணுவம் கற்பழித்ததற்கு பின்னாலே பதறி துடித்து 20 தாய்மார்கள் முழு நிர்வாணமாக அந்த ராணுவம் இருக்கக்கூடிய தளத்திற்கு முன்னாலே வந்து நின்று ஒரு துணியை பிடித்துக் கொண்டு நின்றார்கள். இந்தியன் ஆர்மி, யூ ரேப் அண்ட் கில் அஸ் என்று துணி வைத்துக் கொண்டு நின்றார்கள். 20 தாய்மார்கள் நிர்வாணமாக நின்றார்கள் என்ற செய்தி கிடைத்தது. அத்தனை ஊடகங்களும் மணிப்பூருக்கு சென்று சேர்ந்தன. இதுதான் ஊடக தர்மமா? இதுதான் ஊடக தர்மமா? மும்பையில் 2 அழகு மாடல்கள், விளம்பரம் தருகிற பெண்கள் 2 மாடல்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். பக்கம் பக்கமாக எழுதினார். ஒவ்வொரு சேனலை பார்த்தாலும் அந்த 2 பேர் தற்கொலையை காட்டினார். அதே மராட்டிய மாநிலத்தில் விதர்பா பகுதியில் 40,000 ஏழை விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்தார்களே. ஊடகங்களில் காட்டினீர்களா? ஊடகங்கள் என்ன செய்கின்றன? உங்களுடைய அடிமனதில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மன்மத வெறியை உசுப்பி விட்டு காசாக்குகின்றன. எந்த ஊடகமாக இருக்கட்டுமே, அறிவை விரிவு செய்வதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட ஊடகங்கள் இன்றைக்கு எங்கே? சமூக கோபத்தோடு பேனா பிடிக்கக்கூடிய படைப்பாளிகள் எங்கே? யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதுகு சொறிவதற்காகத்தான் பேனா பிடிக்கிற அறிவுஜீவிகள் என்று சொன்னால் இதைவிட கேவலம் வேற என்ன? கண்ணதாசனை விட ஒருவன் எழுதுவதற்கு இனி பிறக்க வேண்டும் இந்த மண்ணில். என்ன எழுதுகிறீர்கள் நீங்கள்?
மன்மத வெறியை தூண்டுகிறார் போல் பேனா பிடித்து சினிமாவில் எழுதுகிறீர்களே, கண்ணதாசன் தனி வாழ்வில் தூய்மை உள்ளவன் கிடையாது. ஆனால் கண்ணதாசனுக்கு பேனா பிடித்து பாட்டு எழுதுகிற பொழுது மட்டும் பொறுப்புணர்வு இருந்தது. ஏன் தெரியுமா? படித்தவனை மட்டும்தான் புத்தகம் பாதிக்கும், படிக்காத பாமரனையும் சென்று சேருகிற ஆற்றல் கொண்டது சினிமா பாட்டு என்கிற பொறுப்பு அவனுக்கு இருந்தது. ஒரு தலைவனும் தலைவியும் சேருகிற போது கூட தாரும் மாலையும் முயங்கிற்று என்று எழுதியதுதானடா இந்த தமிழ் மண். கோவலனும் கண்ணகியும் நடத்திய முதலிரவை வரி வரியாய் எழுத இளங்கோவுக்கு தெரியாதா? தாரும் மாலையும் முயங்கிற்று என்று முடித்தான். இடக்கர் அடக்கல் என்பது தமிழ் இலக்கணம் கூறும். கண்ணதாசன் எழுதுகிறான், என் மனைவியை, என் குழந்தையை, என் பிள்ளையை வைத்துக் கொண்டு அந்த பாடல் காட்சியை நான் பார்க்க முடியும். சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். மொத்த ராத்திரி கதையையும் சொல்லிவிட்டானடா அவன். சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். நீ எழுது பார்க்கலாம். யதார்த்தத்துக்கும் இன்றைய சினிமாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இளம்பெண்கள் இங்கே அமர்ந்திருந்தால் அவர்களை நான் கேட்கிறேன், சென்ற 2 ஆண்டுகளில் வெற்றி பெற்ற சினிமாவின் பட்டியலை எடுத்து பாருங்கள். அந்த படத்தின் கதாநாயகன் பேட்டை ரவுடியாக இருப்பான். அவன் கையிலே ஒரு வீச்சரிவாள் இருக்கும், அவன் முகத்திலே தாடி வைத்துக் கொண்டிருப்பான், பொறுக்கி கலை அப்படியே இருக்கும். அவன் படிப்பறிவில்லாதவன், அவன் ரவுடி, அவன் பண்பாடற்றவன், அவன் 10 பேரை கொலை செய்தவன். அவனை துரத்தி துரத்தி ஒரு பெண் காதலிப்பாள். அவள் கல்வி கற்றவள், உயர் குடும்பத்தில் பிறந்தவள், பேரழகு நிறைந்தவள். அவள் துரத்தி துரத்தி காதலிக்கிறாள். அந்த படங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றன. நான் கேட்கிறேன், எந்த இளம் பெண்ணாவது இப்படி ஒரு பேட்டை ரவுடிக்கு பின்னாலே போவாளா? சொல்லுங்கள். யதார்த்தத்தை மீறியதைத்தான் நாம் ரசிக்கிறோம். எழுத்திலிருந்து எல்லாமே இப்படித்தான் போய்விட்டது. எனவே நண்பர்களே, நம்மை சுற்றி இருக்கிற ஊடகங்கள் நம்மை உயர்த்தவில்லை. பேனா பிடித்திருக்கிற இலக்கிய படைப்பாளிகள், அறிவுஜீவிகள் தீமைக்கு எதிராக திரண்டு எழுந்து நிற்பதற்கான வலிமை உள்ளவர்களாக தங்கள் வாழ்வை நடத்தவில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு புதுமை பித்தனை எப்பொழுது பார்ப்போம்? புதுமை பித்தன் தான் எழுதினான். எப்படி எழுதுகிறார்கள் இவர்கள்? அன்றே எழுதினான், ஓடாதீர், சொல்லுக்கு சோர்வேது, சொல்லுக்கு சோர்வேது. சோக கதை என்றால் ஜோடி 2 ரூபாய், காதல் கதை என்றால் கை நிறைய தர வேண்டும், ஆச்சார கதை என்றால் ஆளுக்கு தக்கபடி, பேரம் குறையாது பேச்சுக்கு மாறில்லை, காசை வையும் கீழே கனவு தமை வாங்கி செல்லும். புதுமை பித்தன் எழுதுகிறான். இப்படித்தானடா நீங்கள் எழுதுகிறீர்கள்? காசுக்காக சோகக்கதை, காதல் கதை, ஆச்சார கதை. காசுக்காக எழுதுவதா படைப்பு? எழுதிவிட்டு அவன் வயிற்றெரிச்சல் முழுவதும் சொல்கிறான், உங்கள் எல்லோரையும் ஒற்றை சிதையில் வைத்து எரித்தாலும் என் வயிற்றெரிச்சல் தீராது. இவனுக்கெல்லாம் தனித்தனியாக சிதை வைப்பதே தவறு என்கிறான் புதுமை பித்தன். அத்தனை பேரையும் ஒரே சிதையில் போட்டு கொள்ளி வைத்தாலும் கூட என் வயிற்றெரிச்சல் போகாது என்று சொன்ன புதுமை பித்தனின் சமூக பிரஜை இன்றைக்கு படைப்பாளிக்கு எல்லா படைப்பாளியும் அப்படி ஆகிவிட்டான் என்று சொல்ல மாட்டேன். எல்லா படைப்பாளும் நாஞ்சில் நாடனை தேடி படியுங்கள். ஜெயமோகனுடைய எழுத்துக்களில் எனக்கு விமர்சனங்கள் இருக்கும். இன்றைய காந்தி என்று ஜெயமோகன் எழுதியிருக்கிற புத்தகத்தை மறவாமல் படியுங்கள். காந்தியை எதிர்ப்பவர்கள், காந்தியை விமர்சிப்பவர்கள், காந்தியை தலித்துகளின் எதிரியாகவே சித்தரிப்பவர்கள், காந்தியத்தின் மீது கடும் பகை கொண்டவர்கள் 300 ரூபாய் கொண்ட அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். நான் ஜெயமோகனுக்கு ஏஜென்ட் அல்ல, ஆனால் அந்த புத்தகம் என்னை புரட்டி போட்டது.
40 ஆண்டு காலம் காந்தியம் படிப்பவன் நான். 40 ஆண்டு காலம் காந்தியம் படிக்கிற நான் அந்த புத்தகத்தில் ஒரு அற்புதமான எழுத்து சேவையை ஜெயமோகன் செய்திருப்பதை நான் பார்த்து ரசித்தேன். அதை படியுங்கள். நாஞ்சில் நாடனுடைய கட்டுரைகளை படியுங்கள். எவ்வளவு சமூக கோபம் கொப்புளிக்கிறது என்று. எஸ் ராமகிருஷ்ணனை படியுங்கள். நண்பர்களே, இதில் வர்க்க பேதம் கிடையாது, கட்சி பேதம் கிடையாது. நல்ல படைப்புகள் யார் எழுதினாலும் தேடி படியுங்கள். நான் நிறைவாக சொல்கிறேன், நம்மை முழுக்க முழுக்க நம் வாழ்வை நிர்ணயிப்பது அரசியல்தான். நான் மீண்டும் தொட்ட இடத்திலேயே வந்து முடிக்கிறேன். நல்லவர்கள் கையில் அரசியல் இருக்கிறது என்றால்தான் சமூகம் நல்ல வழியில் நடக்கிறது என்று பொருள். எனவே அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கிற முடிவை இளைஞர்கள் இப்பொழுதாவது எடுக்க வேண்டும். என்னுடைய முதல் வேண்டுகோள். நீங்கள் எந்த ஊடகமாக இருந்தாலும் அந்த ஊடகத்தில் தவறான பாழ்பட்ட செய்திகளை, படங்களை பார்த்து உங்கள் வாழ்வை வீணாக்காதீர்கள். நிறைய வாசியுங்கள், நல்லனவற்றை தேடுங்கள், நல்லனவற்றை சிந்தியுங்கள், நல்லவர்களாக வாழுங்கள். சுயநலத்தில் சுருங்கி விடாமல் சக மனிதர்களின் துயர் துடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் வலம் வர வேண்டும். இன்று எங்கே போகிறோம் என்று நாம் நினைந்து பார்த்தால் நாம் போய்கொண்டிருக்கிற பாதை சரியான பாதை அல்ல, நெறியான பாதை அல்ல. எனவே பாதை மாறுவோம், புதிய பாதை போடுவோம். சமூக புரட்சியை உருவாக்குகிற புதிய பாதைக்கு நாமே பூபாலம் வாசிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.